கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்வோம். கடந்த பல வாரங்களாக யெகோவா ரோஹி என்ற தலைப்பிலே ஒரு தொடர் போதனையை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இதை சங்கீதம் 23 நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். திருப்பிக் கொள்வோம். சங்கீதம் 23 சங்கீதம் 1 வசனம் முதல் 6 வசனம் வரைக்கும் நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். இந்த சங்கீதத்தை தான் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். அது மட்டுமல்ல, கடந்த வாரத்திலே நாம் எதை பார்த்தோம் என்றால் 3 வசனத்தை மையமாக வைத்து விழுந்து கிடக்கிற ஆட்டை குறித்து நாம் பார்த்தோம். ஆடுகள் விழுந்து கிடப்பதற்கு 2 காரணங்களை நாம் பார்த்தோம். ஒன்று, சொகுசான இடத்தை தேடி போய், பள்ளமான இடத்தை தேடி போய், ஒதுக்குப்புறமான இடத்தை தேடி போய் படுத்து கிடப்பது. இப்படி படுத்து கிடப்பதினாலே தான் பாருங்க, மறுபடியும் எழுந்திருக்க முடியாமல் மல்லாந்து விழுந்து விடுகிறது. இந்த ஆடுகள் மல்லாந்து விழுந்து விடுவதற்கு இதுதான் முதலாவது காரணம். கவனிங்களே, இதை போலத்தான் சில விசுவாசிகள் பாருங்க, வாழ்க்கையிலே வருகிற சவால்களை சந்திக்காமல், போராட்டங்களை சந்திக்காமல், அதை மேற்கொள்ளாமல் ஒதுங்குகிற வேளையிலே தான் மனசோர்வுகள், மன கலக்கங்கள், பயங்கள் வருகிறது என்பதை நாம் பார்த்தோம். 2வது காரணம் என்ன? ஆடுகள் விழுந்து கிடப்பதற்கு, ஆடுகள் மல்லாந்து விழுந்துருது, 4 கால் மேல வந்துருது. இப்படி மல்லாந்து விழுவதற்கு 2வது காரணம் என்னவென்று சொன்னால், ஆடுகள் பாருங்க நல்லா தின்னு நல்லா கொழுத்து போய் பாருங்க, முடியெல்லாம் நல்லா அடர்த்தியா வளர்ந்து பாருங்க, அதை விட கனத்து போய் வெயிட் ஆகி அப்படி மல்லாந்து விழுந்துரும். சரி, ஆடுகள் மல்லாந்து விழுவதற்கு காரணம் என்னன்னா, அதான் நல்லா சாப்பிடுது, கொழுகுழுன்னு ஆயிருது, டஸ்ட் புஸ்ன்னு நடக்க முடியாம முடி வேற அடர்த்தி ஆயிருது. அடர்த்தியான மாத்திரத்துல அதனால என்ன செய்ய முடியல, நடக்க முடியல. அது மட்டும் இல்ல, கவனிங்க, அந்த முடியில பாருங்க வேண்டாத அழுக்குகள், வேண்டாத சகதி, சேறு, அது இதெல்லாம் அது வேற கொஞ்சம் ஒட்டிக்கிறது. அது வெட்டி அது வேற ஒட்டிக்கிட்டேன்னு செய்யுது, வெயிட்ட கீழே இழுக்குது. அதனால அது வேகமா நடக்க விடாதபடிக்கு அந்த வெயிட்ல என்ன செய்யுது, இந்த தூசி அது இதெல்லாம் ஒட்டிக்கிட்டு அது கீழே இழுக்குது. பாருங்க, இப்படி வெயிட் தாங்க முடியாம தான் பாருங்க என்ன செய்யுது, ஆடுகள் மல்லாந்து விழுந்து விடுகிறது என்பதை நாம் பார்த்தோம். அதன் பிறகு இந்த முடி என்பது எதை குறிக்கிறது? இந்த ஆட்டு மயிர் எதற்கு அடையாளமாக இருக்கிறது? இந்த உள் எதற்கு அடையாளமாக இருக்கிறது என்பதை குறித்து நாம் பார்த்தோம். அந்த ஆட்டு மயிர் எதற்கு அடையாளமாக இருக்கிறது? மனுஷனுடைய தற்பெருமைக்கு, சுய பலத்தை குறிக்கிறதாக இருக்கிறது, தற்பெருமையை குறிக்கிறதாக இருக்கிறது. அநேக கிறிஸ்தவ விசுவாசிகள் ஏன் வாழ்க்கையிலே விழுந்து போய் விடுகிறார்கள், ஏன் அவர்கள் பிரகாசிக்காமல் அவர்கள் மங்கி போய் விடுகிறார்கள் என்பதை நாம் பார்த்தோம். சரி, இன்றைக்கு இந்த ஆடுகளுக்கு மயிர் கத்திரிப்பதை பற்றி இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். இது போன வாரத்தில் நான் சொன்னேன், ஆடுகளுக்கு மயிர் கத்திரிக்க வேண்டும். ஏனென்றால் ஆட்டை பாருங்க, மயிர் கத்திரித்தால் தான் அது என்ன செய்யும், நன்றாக இருக்க முடியும். சரி, இன்றைக்கு இந்த ஆடுகளுக்கு மயிர் கத்திரிப்பதை குறித்து பற்றி கொஞ்சம் நாம் பார்ப்போம். ஏனென்றால் ஆட்டை புரிந்து கொண்டால் தான் பிறகு நம்மிடத்திலே தேவன் என்ன செய்கிறார், நம்மிடத்திலே காணப்படுகிற எவைகளை தேவன் வெட்டி என்ன செய்யறாரு, எடுக்கிறார். ஆடுகளுக்கு எப்படி மயிரை கத்திரிச்சு எடுக்கிறாங்களோ அதை போல நம்முடைய வாழ்க்கையில கத்திரி எதெல்லாம் கத்திரிச்சு எடுக்கிறாரு என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். வாசிக்கிறேன், சங்கீதம் 23:3. அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். ஏதாவது சொல்லுவோம், அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். கவனிங்க, இந்த ஆட்டுக்கு
பாருங்க, ரோமம் அதிகமாகும் போது இந்த மேய்ப்பன் என்ன பண்ணுவானாம், அந்த ஆட்டின் மேல் இருக்கக்கூடிய அந்த ரோமங்களை அவன் கத்தரிப்பானாம். அது மட்டுமல்ல, அந்த ஆட்டிற்கு மயிர் கத்தரிப்பது என்பது இந்த மேய்ப்பனுக்கு ஒரு கஷ்டமான வேலை. மேய்ப்பனுக்கு கஷ்டமான ஒரு வேலை. அது மட்டுமல்ல, இந்த ஆட்டுக்கும் பாருங்க அது ரொம்ப பிடிக்கவே பிடிக்காது. ஆட்டுக்கு அதை பிடிச்சி நிப்பாட்டி அதுக்கு மயிர் கத்திரிச்சு பார்க்கும் பொழுது அவருடைய இதெல்லாம் தெரியும். அது பாருங்க நம்மளை முட்டி தள்ளி விட்டு என்ன செஞ்சிடும், ஓடியே போயிடும். பாருங்க, ஆட்டுக்கு பாருங்க இது பிடிக்காது. கத்திரிக்கிறவனுக்கும் இது ரொம்ப பெரிய ஒரு கஷ்டமாக இருக்கிறது, ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. பாருங்க, இந்த ஆட்டு மயிரை கத்திரிப்பது என்பது இந்த மேய்ப்பனுக்கு ஒரு கஷ்டமான வேலை. இந்த ஆட்டிற்கும் அது பிடிக்காத ஒரு காரியமாக இருக்கிறது. கவனிங்களே, இப்ப எல்லாரும் ஆழமா கவனிங்க. இதை போலத்தான் நமக்கும் இருக்கிறது. நமக்கும் இருக்கிறது. அநேக வேளைகளிலே பாருங்க, நம்முடைய சித்தத்திற்கும் ரொம்ப முக்கியமான ஒரு போதனை, இதை நீங்கள் ஆழமா கவனிக்க வேண்டும். அநேக வேளைகளிலே நம்முடைய சித்தத்திற்கும் தேவனுடைய சித்தத்திற்கும் முரண்பாடுகள் இருக்கிறது. நம்முடைய சித்தத்தை கலந்து எரிய வேண்டும் என்று வரும் பொழுது அது ரொம்பவும் கஷ்டமாக இருக்கிறது, அது வேதனையாக இருக்கிறது. கர்த்தர் சொல்றாரு இதை எப்படி செய்ப்பான்னு சொல்றாரு, ஆனா நம்ம வேற பிளான் போட்டு வச்சிருக்கிறோம் ஏற்கனவே. இப்ப கர்த்தர் சொல்வது பிரகாரம் செய்யும் போது செய்ய வேண்டும் என்று வரும் பொழுது அது எப்படி இருக்குது, கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது, அது கொஞ்சம் வேதனையா தான் இருக்கிறது. கவனிங்க, அநேக வேலைகளிலே பார்த்தீர்கள் சொன்னால் நாம் என்ன நினைத்து வைத்திருக்கிறோம் என்றால், நாம் என்ன கற்பனை பண்ணி வைத்திருக்கிறோம் என்றால், நம்முடைய வாழ்க்கை இப்படி இருக்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கை அப்படி இருக்க வேண்டும் என்று நினைத்து வைத்திருக்கிறோம். நம்முடைய சுய விருப்பத்தினாலே சில காரியங்களை கற்பனை பண்ணி வைத்திருக்கிறோம். கற்பனை பண்ணி வைத்திருக்கிறோம். பாருங்களேன், உதாரணத்துக்கு திருமணம் ஆக போகக்கூடிய ஒரு பெண்ணோ அல்லது ஒரு பையனோ அவனை எடுத்துக்கொள்வோம். அந்த பையனுக்குள்ளேயும் அந்த பொண்ணுக்குள்ளேயும் பலவிதமான கற்பனைகள் இருக்குது. என்ன கற்பனை இருக்குது, என்னுடைய புருஷன் இப்படி வரணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இவ்வளவு சம்பாதிக்கணும், இவ்வளவு அப்படின்னு ஒரு கற்பனை உள்ள இருக்குது. இந்த பெண்ணுக்கு கற்பனை, இந்த பையனுக்கு கற்பனை இருக்குது, மனைவி இப்படி இருக்கணும், இவ்வளவு கலர் இருக்கணும், இவ்வளவு அழகா இருக்கணும், இவ்வளவு முடி நீளமா இருக்கணும். பலவிதமான கற்பனைகள் இருக்கு. பலவிதமான கற்பனைகள் என்ன செஞ்சிருக்காங்க, வந்து உள்ள சுய விருப்பத்தினாலே கற்பனை பண்ணி வச்சிருக்கிறாங்க. இப்ப அதுல ஏதாவது கொஞ்சம் கம்மியாச்சுன்னா எப்படி இருக்கு பாருங்க, அதுக்கு கொஞ்சம் கம்மியா, இந்த பையன் கற்பனை பண்ணி வச்சிருக்கிறதுக்கு கொஞ்சம் கம்மியா, இந்த பிள்ளை கற்பனை பண்ணி வச்சிருக்கு கொஞ்சம் கம்மியா, அம்மா அப்பா பார்த்துட்டு வந்தாங்கன்னா ஒரே சண்டை வீட்டுக்குள்ள. அது எப்படி பார்க்க போச்சு? அப்படி நான் என்ன சொல்லிவிட்டேன் உங்கள்கிட்ட, நான் உங்கள்கிட்ட என்ன சொல்லிவிட்டேன். கவனிங்களே, நம்முடைய சுய விருப்பத்தாலே சில காரியங்களை என்ன செய்திருக்கிறோம், நாம் நமக்குள்ளே கற்பனை பண்ணி வைத்திருக்கிறோம். கவனிங்களே, இப்பொழுது இவைகள் மாற வேண்டும் என்றால், இவைகள் மாற வேண்டும் என்ற நிலை வரும் பொழுது அது ரொம்பவும் கஷ்டமாக இருக்கிறது. அது நம்முடைய கையையும் காலையும் அப்படியே கட்டி போட்ட மாதிரி இருக்குது. நல்ல பிள்ளடா, பார்க்கறாண்ட ஆள் கருப்பா இருக்கு, முடிச்சுக்கிறான்னு சொன்னா அதெல்லாம் கிடையவே கிடையாது. அதெல்லாம் கிடையவே கிடையாது. உனக்கு ஒரு மாதிரி எதை இருக்குது, கையங்காலி கட்டி போட்ட மாதிரி இருக்குது, அம்மா அப்பா இப்படி பண்றாங்களே நம்மள அப்படின்ற மாதிரி இருக்குது. கவனிங்களே, நம்முடைய கையையும் காலையும் கட்டி போட்டதை போல இருக்கிறது. ஆனால் பாருங்க, இந்த காரியத்தை நாம் செய்தே தானே செய்ய வேண்டும், ஆக வேண்டும். எந்த காரியத்தை? இந்த வேண்டாத கணத்தை. நாடுக்கு பாருங்க, வேண்டாத முடியெல்லாம் அங்க இருக்குது, வேண்டாத அழுக்கெல்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் இருக்கிறதுனாலதான் அது மண்ணாங்க செஞ்சிருது, விழுந்துருது. இதை கட் பண்ணி, இதை கிளீன் பண்ணி, இதெல்லாம் எடுத்து விட்டாதான் அதுக்கு ரொம்ப நல்லது. பாருங்க, எனவே எந்த காரியத்தை பாருங்க நாம் வந்து கலைந்து எறிய வேண்டும் என்று சொன்னால், இந்த வேண்டாத கணத்தை, இந்த வேண்டாத பாரத்தை நாம் பாருங்க கலைந்து எறிய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கலைந்து எறிந்து வேண்டியதான் ஆக வேண்டும். அது மட்டுமல்ல, கவனிங்களே, ஒரு மேய்ப்பன் எதை பாருங்க, இந்த ஒரு மேய்ப்பன் இதை செய்தே ஆக வேண்டும். இதை நீங்க தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். மேய்ப்பன் அம்மாட்டுக்கு சும்மா விட்டுருவான், எப்படி வேணா நீ மேய்ச்சிக்க, எப்படி வேணா வந்துக்க, என்ன வேணா பண்ணிக்க, அப்படிலாம் கிடையவே கிடையாது. பாருங்க, ஒரு மேய்ப்பன் இதை செய்தேதான் ஆக வேண்டும். அப்பதான் பாருங்க அந்த ஆடு நன்றாக இருக்கும். அப்பதான் பாருங்க அந்த ஆடு மல்லாந்து விழுகாது. விளங்குது? அப்பதான் பாருங்க அந்த ஆடு பாருங்க மல்லாந்து விழுகாது. அப்பதான் பாருங்க அந்த ஆட்டின் மேல் வேண்டாத அழுக்குகள் வந்து ஒட்டி பாருங்க அதை பாரமாக்காது. அப்பதான் பாருங்க அந்த ஆடுகள் சுத்தமாக இருக்கும். எப்ப? இந்த மேய்ப்பன் அதை செய்தே ஆக வேண்டும். எதை? அந்த ஆட்டு மயிரெல்லாம் கட் பண்ணி எடுத்தேதான் ஆக வேண்டும். இது வரைக்கும் நல்லா விளங்கிருச்சா? கட் பண்ணி தான் ஆகணும். கட் பண்ணாதான் நல்லா இருக்கும். சரி, நம்முடைய மேய்ப்பராகிய இயேசு
இதை நம்முடைய வாழ்க்கையிலே எப்படி செய்கிறார், இதை நாம் பார்க்க போகிறோம். இந்த ஆட்டு மேய்ப்பன் பாருங்க, அவன் ஆட்டுக்கு அந்த முடியல வெட்டி விடுறான். ஆளை கூப்பிட்டுட்டு வந்து இவனு 2 காலை பிடிச்சுக்கிட்டு கழுத்தை ஒரு ஆள் பிடிச்சுக்கிட்டு என்ன செய்யறாங்க, கட் பண்றாங்க. கட் பண்ண நாடு பிடிக்க நினைக்கிறீங்களா? பிடிக்கவே பிடிக்காது. நீ விட்டா போது இப்படி பாதியில செஞ்சிருவேன், நான் வந்து ஓடிடுவேன் சொல்லி அது நிக்குது நாடு. ஆனா பாருங்க, இது மேய்ப்பன் செய்துதான் ஆக வேண்டும். செய்தால இந்த ஆடுக்கு நல்லது. வேண்டாத அழுக்கெல்லாம் ஒட்டி பாரமாகி நாத்தம் பிடிச்சு வீசி கொண்டு திரியவே தெரியாது. ரொம்ப நல்லா இருக்கும். வெட்டி விட்டாதான் இது ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா வெட்டும் போது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆடுக்கும் பிடிக்காது, மேய்ப்பனுக்கு கொஞ்சம் அது சிரமம் தான். சரி, நம்முடைய மேய்ப்பராகிய இயேசு கிறிஸ்து இதை நம்முடைய வாழ்க்கையிலே எப்படி செய்கிறார் என்பதை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். திருப்பிக் கொள்வோம். மத்தேயு 16:24. அப்பொழுது இயேசு தம்முடைய சீசர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இங்கே ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால். எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வர விரும்புறீங்க? ஆமென். நீங்க பின்பற்றி வர விரும்பணும், என்ன பண்ணணும்? அடுத்த ஸ்டெப் உங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, வாசிக்கிற கவனிங்க. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் முதலாவது அவன் தன்னைத்தான் வெறுக்க வேண்டும். ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல? வேலைக்கு சொல்றேன், பயப்படாதீங்க. தன்னைத்தான் வெறுக்க வேண்டும். பிறகு என்ன பண்ணணும்? தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற வேண்டும் என்று இயேசு சொல்றாரு. இப்ப சிலுவை காட்சி மைண்ட்ல வருது. இயேசு சிலுவை சுமந்து இழுத்துட்டு போனாரு பாருங்க. அது மாதிரி இப்ப நீங்க இழுத்துட்டு போன்ற மைண்ட் என்ன செய்யுது உங்களுக்கு? என்ன அவர் பயப்படாதீங்க, அப்படிலாம் நீங்க ஒண்ணும் செய்ய வேணாம், இழுத்துட்டு போக வேணாம். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் முதலாவது அவன் தன்னைத்தான் என்ன செய்ய வேண்டும்? வெறுக்க வேண்டும். பிறகு தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன் என்று சொல்லுகிறார். இந்த 2 காரியத்தையும் பாருங்க, உங்களுக்கு விளக்கி சொல்லுகிறேன், கவனிங்கள். முதலாவதாக தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்பதை நாம் பார்ப்போம். தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். எல்லாம் சொல்லுங்க, தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். சரி, இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரே, தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்று. இந்த சிலுவை என்பது எதை குறிக்கிறது? இந்த சிலுவை என்பது எதை குறிக்கிறது? அநேக கிறிஸ்தவ விசுவாசிகள் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால், சிலுவை என்றால், நல்லா கவனிங்க, அநேக கிறிஸ்தவ விசுவாசிகள் கிறிஸ்தவ வட்டாரத்துல அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, சிலுவை என்றால் வியாதி, துன்பம், கஷ்டம், வேதனை, தரித்திரம், இவைகள் தான் சிலுவை. இவைகள் தான் சிலுவை. இந்த சிலுவையை நாம் சுமக்க வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். இது முற்றிலும் தவறு. ஏனென்றால் இவைகள் நம்முடைய சிலுவை கிடையவே கிடையாது. இந்த சிலுவையை அவர் சுமந்து தீர்த்து விட்டார். எத்தனை ஆமென் சொல்றீங்க? இந்த சிலுவையை அவர் சுமந்து தீர்த்துட்டார். எந்த சிலுவையை? இந்த வியாதி என்கிற சிலுவையை, இந்த துன்பம் என்கிற சிலுவையை, கஷ்டம் என்கிற சிலுவையை, வேதனை என்கிற சிலுவையை, தரித்திரம் என்கிற சிலுவையை யார் சுமந்து தீர்த்துட்டா? இயேசு சுமந்து தீர்த்துட்டாரு. எனவே பாருங்க, இவைகள் நம்முடைய சிலுவை கிடையவே கிடையாது. இந்த சிலுவை அவர் சுமந்து தீர்த்து விட்டார். அவர் சுமந்த சிலுவையை நாம் சுமக்க வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது, அவசியம் இல்லை. ஆமென். நன்றாக யோசிச்சு பாருங்க, அவர் சுமந்த சிலுவையை நாமும் சுமக்க வேண்டும் என்றால், அப்ப அவர் எதற்காக சுமந்தாரு? அவர் எதற்காக? கிறிஸ்தவ மக்கள் பாருங்க என்ன என்ன போதிச்சு வச்சுட்டாங்க. அவர் சிலுவை சுமந்தார் இல்லையா, நீ சிலுவை சுமக்கணும். என்ன சிலுவை சுமக்கணும்? வியாதி என்கிற சிலுவையை சுமக்கணும், தரித்திரம் என்கிற சிலுவையை சுமக்கணும், வேதனை என்கிற சிலுவையை சுமக்கணும். எப்படி போதிச்சு வச்சுட்டாங்க பாருங்க. இந்த சிலுவை யார் சுமந்து தீர்த்துட்டா? இயேசு சிலுவையில சுமந்து தீர்த்துட்டா. இந்த சிலுவை அவர் சுமந்து தீர்த்துட்டாரு. அப்ப கவனிங்களே, அவர் சுமந்த சிலுவையை நாம் சுமக்க வேண்டும் என்றால், அப்ப அவர் எதற்காக சுமந்தாரு? அவர் சுமந்தது வீணா போச்சா, அல்லது அவர் சரியா சுமக்கலையா? எத்தனை விளங்குது? இவங்க சொல்றாங்க இல்லையா, சில கிறிஸ்தவங்க எல்லாம் நம்ம சிலுவை சுமக்கணும். எந்த சிலுவைன்னு கேட்டா, வியாதி என்கிற சிலுவை. வியாதி கடவுள் தான் கொடுத்திருக்கிறாரு, இந்த சிலுவை என்ன செய்ய நீ சுமந்துதான் ஆகணும். அப்ப அவர் சுமந்தாருங்க, அப்ப அவர் சரியா சுமக்கலையா? அப்ப அவர் சுமந்து வீணா போச்சா? அவர் அறவுரை சுமந்துட்டு பாதி வச்சுட்டு போயிட்டாரு, நீ சுமந்துக்கப்பான்னு அமைதியாயிட்டீங்க. கவனிங்க,
வியாதியை அவர் சுமந்து விட்டார் என்றால் பிறகு நான் எதற்காக சுமக்க வேண்டும்? நானும் சுமக்க வேண்டும் என்றால் அப்ப அவர் வியாதி சரியாக சுமக்கவில்லையா என்பதை பார்க்க கொஞ்சம் நாம் என்ன செய்ய வேண்டும்? யோசித்து பார்க்க வேண்டும். எனவே பாருங்க, அவர் எதையெல்லாம் சுமந்தாரோ அதையெல்லாம் இன்றைக்கு நாம் சுமக்க வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. ஆமென். நாம் சுமக்க வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. அவர் என்ன செஞ்சாரு? அதெல்லாம் சுமந்துட்டாரு. கவனிங்க, பாவத்தை இயேசு சுமந்து தீர்த்து விட்டார். எனவே இதை எந்த விசுவாசியும் சுமக்க முடியவே முடியாது, சுமக்க கூடாது. ஆமென். பாவத்தை எத்தனை சுமந்துக்கிட்டு இருக்கீங்க? இப்ப யாரு என்ன செய்யல? சுமக்கல. சுமக்க வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. ஏன்? அவர் என்னுடைய பாவத்தை கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். வாசிப்போம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம், 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் வாசிக்கிற எல்லாரும் கவனிங்கள். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். பாருங்க, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அவர் தாமே. யாருங்க? அவர் தாமே தமது சரீரத்திலே. யாருடைய சரீரத்திலே? அவருடைய சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சுமந்தார். எங்கே சுமந்தார்? சிலுவையிலே சுமந்தார் என்று திட்டவட்டமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நம்முடைய பாவத்தை அவர் என்ன செஞ்சிட்டாரு? சுமந்துட்டாரு. எனவே அந்த பாவத்தை இன்றைக்கு நாம் சுமக்க வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. ஆமென். அது மாத்திரமல்ல, தரித்திரத்தை இயேசு சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். எனவே இதையும் இன்றைக்கு நாம் சுமக்க வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. வாசிப்போம். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 8:9. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. யார் நிமித்தம் தரித்திரரானாரே? உங்கள் நிமித்தம் தரித்திரர் ஆனாரே. அப்ப நம்முடைய தரித்திரத்தை யார் சுமந்துட்டா? கர்த்தர் சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். எங்கே சுமந்து தீர்த்து விட்டார்? கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். எனவே இந்த சிலுவை நம்ம சுமக்க வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. பாவம் என்கிற சிலுவை நம்ம சுமக்க வேண்டியது அவசியம் கிடையாது. தரித்திரம் என்கிற சிலுவையை நம்ம சுமக்க வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. அது மட்டுமல்ல, வியாதியை இயேசு சுமந்து தீர்த்து விட்டார். எனவே இதையும் நாம் சுமக்க வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. வாசிப்போம். மத்தேயு 8ஆம் அதிகாரம், மத்தேயு 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. பாருங்க, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அவர் தாமே நம்முடைய நோய்களை சுமந்தார். எங்கே சுமந்தார்? சிலுவையிலே சுமந்தார். எனவே பாருங்க, வியாதி என்கிற இந்த சிலுவையை நம்ம சுமக்க வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. விளங்கணுங்க, சத்தம் வராமன்னு சொல்லுங்க. ஆமென். ஆகவே பாருங்க, அவர் எதையெல்லாம் சிலுவையில் சுமந்தாரோ அதையெல்லாம் நாம் சுமக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்ப நல்லா கவனிங்க. அது மட்டும் இல்ல, பாவத்தையும் வியாதியையும் நோயையும் தரித்திரத்தையும் இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் மேற்கொள்ளலாம். ஆமென். அது இன்றைக்கு நம்ம ஜெயிக்கலாம். பாவத்தை நம்ம ஜெயிக்கலாம், நோயை நம்ம ஜெயிக்கலாம், தரித்திரத்தை நம்ம என்ன செய்யலாம்? ஜெயிக்கலாம். வியாதி என்ன செய்யலாம்? நம்ம ஜெயிக்கலாம். அப்பேற்பட்ட அதிகாரத்தை தேவன் நமக்கு என்ன செய்திருக்கிறார்? இன்றைக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே பாருங்க, சத்திய வேதம் சொல்லுகிறது இவைகளெல்லாம் நம்ம சுமக்க வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. சரி, விஷயத்துக்கு வருவோம். தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று இயேசு சொன்னாரே, இது என்ன சிலுவை? ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து, தன்னைத்தானே வர்றேன், தன்னைத்தானே வெறுத்துனா வர்றேன், தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். சரி, இது என்ன சிலுவை? இது எந்த சிலுவை? கவனிங்க, இது எந்த சிலுவை என்றால், அல்ல ஆழமா கவனிங்க, நம்முடைய சுய சித்தத்தை, நம்முடைய சுய விருப்பத்தை, நம்முடைய சுய ஆசைகளை ஒவ்வொரு நாளும் அவருடைய பலிபீடத்தில் வைத்துவிட்டு தேவனுடைய சித்தத்தை
தெரிந்து கொண்டு அதை செய்ய தீர்மானிக்கிறோமே, அதுதான் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றுவதாகும். எத்தனை விளங்குச்சு? மறுபடியும் சொல்றேன், கவனிங்க. இந்த சிலுவை என்பது எந்த சிலுவை? நல்ல கவனிங்க. நம்முடைய சுய சித்தத்தை, நம்முடைய சுய விருப்பத்தை, நம்முடைய சுய ஆசைகளை ஒவ்வொரு நாளும் அவருடைய பலிபீடத்திலே வைத்துவிட்டு தேவனுடைய சித்தத்தை தெரிந்து கொண்டு அதை செய்ய போகிறேன் என்று தீர்மானிக்கிறோமே, அதுதான் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு இயேசுவை பின்பற்றுவதாகும். ஆமென். கவனிங்க, இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு இடத்திலே சொல்லுகிறார், நான் அனுதினமும் சாகிறேன். அனுதினமும், நான் தினமும் சாகிறேன் சொல்றாரு. ஐ டை டெய்லி, நான் தினமும் சாகிறேன் சொல்றாரு. வாசிப்போம். 1 கொரிந்தியர் 15:31 வாசிக்கிறேன், எல்லாரும் கவனிங்கள். நான் அனுதினமும் சாகிறேன், அதை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களை குறித்து நான் பாராட்டுகிற மேன்மையை கொண்டு சத்தியமாய் சொல்லுகிறேன். பாருங்க, இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நான் அனுதினமும் சாகிறேன். நான் அது எப்படி அனுதினமும் சாக முடியும்? எத்தனை விளங்குச்சு? இங்க சொல்றாரு இவரு, நான் அனுதினமும் சாகிறேன் சொல்றாரு. அது எப்படி அனுதினமும் சாக முடியும்? நம்ம ஊர்ல சொல்லுவாங்க இல்லையா, நான் ஒவ்வொரு நாளும் செத்து செத்து பிழைச்சுக்கிட்டு இருக்கேன்டா. பார்த்திருக்கீங்களா? ஒவ்வொரு நாளும் செத்து செத்து பிழைச்சுக்கிட்டு இருக்கேன்டா. நம்ம ஆட்கள் சொல்ற சாவு வேற, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்ற சாவு வேற. கவனிங்க, அனுதினமும் சாகிறேன் என்றால், கவனிங்க, ஒவ்வொரு நாளும் நம்முடைய சித்தத்தை கீழே வைத்துவிட்டு, நம்முடைய சித்தத்தை கீழே வைத்துவிட்டு, நம்முடைய விருப்பங்களை கீழே வைத்துவிட்டு, நம்முடைய ஆசைகளை கீழே வைத்துவிட்டு தேவனுடைய சித்தத்தை எடுத்துக்கொண்டு அதை செய்ய போகிறேன், அதற்காக வாழப் போகிறேன் என்று சொல்லுகிறோமே, அதுதான் அனுதினமும் சாகிறது. அதுதான் அனுதினமும் சாகிறது. இதுதான் பாருங்க, தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றுவதாகும். எத்தனை விளங்கிருச்சு? ஆமென். கவனிங்க, இது பாருங்க, நமக்கு கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்குது. இது நம்முடைய சரீரத்துக்கு கொஞ்சம் வலிக்கத்தான் செய்யுது, வலிக்கத்தான் செய்து. ஆனாலும் கூட நம்முடைய சுய சித்தத்தை தினந்தோறும் சாகடித்து தேவனுடைய சித்தத்தை செய்ய தீர்மானிக்க வேண்டும். இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நான் தினந்தோறும் சாகிறேன் என்று. தினந்தோறும் சாகிறேன் என்றால், சாகிறேன் என்ற மாத்திரத்துல சரீரத்துல சாகிறத பத்தி சொல்லல. சரீரத்துல ஒரு இடம் செத்துட்டு அவ்வளவு மறுபடியும் வர முடியாது. தினந்தோறும் சாகிறேன் என்றால், கவனிங்க, தனக்குள்ளாக எழும்புகிற சுய விருப்பங்களை, சுய ஆசைகளை சாகடித்து, எத்தனை விளங்கிருச்சு? இப்ப நமக்குள்ள எழும்பக்கூடிய சுய ஆசைகளை, சுய திட்டங்களை, சுய விருப்பங்களை சாகடித்து அதை பாருங்க கீழே வைத்துவிட்டு தேவனுடைய சித்தத்தை செய்ய போகிறேன் என்று தீர்மானித்து அதை செய்கிறார், அதிலே உயிர் பெறுகிறார். இதுதான் பாருங்க தினந்தோறும் சாவதாகும், தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு இயேசுவை பின்பற்றுவதாகும். கவனிங்களே, இதைத்தான் நாமும் செய்ய வேண்டும், அன்றாடம் செய்ய வேண்டும், ஒவ்வொரு விசுவாசியும் செய்ய வேண்டும். இப்ப சிலருக்கு ஒரு கேள்வி வருது, சுய சித்தத்தை கீழே வைங்க, சுய சித்தத்தை கீழே வைங்க, கர்த்தருடைய சித்தத்தை எடுத்துக்கங்கன்னா அது கொஞ்சம் விளங்கலை பாஸ்டர், கொஞ்சம் விளங்குற மாதிரி சொல்லுங்களேன். இப்ப கவனிங்க, விளங்குற மாதிரி சொல்றேன். நான் வந்து மதுரையிலே பிறந்து வளர்ந்த ஆளு, கிட்டத்தட்ட 28 வருஷமா பாருங்க, எங்க அம்மா விட்டு பிரிஞ்சதே கிடையாது. எங்க அம்மாவோட வளர்ப்புலே இருந்த ஆள் நான். எங்க அம்மா கூட கிட்டத்தட்ட பார்த்தா எங்க அம்மா மடியிலே வளர்ந்தாலும்னு சொல்லலாம். அம்மா முந்தாங்கி பிடிச்சிட்டே திரிவாங்க பாருங்க, அது மாதிரி இருந்த ஆள் நான். எங்க அம்மாவோட கிட்டத்தட்ட 2 நாள் கூட தூரமாக போனது கிடையாது, 3 நாள் கூட தூரம் அப்படி வந்துடுவேன், உடனே வந்துடுவேன். அப்படிப்பட்ட ஆள். அங்கே வளர்ந்துட்டு திடீர்னு மெட்ராஸ் போனேன் பாருங்க படிக்கிறதுக்கு. அங்கே போனால் எப்படி இருந்துச்சு பாருங்க, அப்படியே காட்டுக்குள்ள அவுத்து விட்ட மாதிரி இருந்துச்சு. ஒரு ஆள் கிடையாது உதவிக்கு, ஒரு யாரும் என்ன எதுவும் கேட்க மாட்டாங்க. சாப்பிட்டியா, குண்டையா, துணி துவைச்சியா, குளிச்சியா, பல்லு விளக்குன்னு எதுவும் கேட்க மாட்டாங்க. அவங்கவுங்களா குளிக்கணும், அவங்கவுங்களா சாப்பிடணும், அவங்கவுங்கள எந்திரிக்கணும், அவங்கவுங்களா காலேஜுக்கு போகணும், அவங்கவுங்களா வரணும். என்ன ஏதுன்னு கேட்கறதுக்கு எப்படி இருக்கும் பாருங்க. அப்படியே ஓடி வந்துடலாம் மாதிரி இருந்துச்சு. விட்டுட்டு நாளைக்கு பார்த்து ட்ரெயின் ஏறிடுவோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. கவனிங்க, இப்போ அங்கே இருந்து பாருங்க, அங்கே இருந்து அப்படி பழகி, அங்கே இருந்து பாருங்க ஆந்திரா அந்த மற்ற பகுதிகளுக்கெல்லாம் ஊழியத்துக்கெல்லாம் போயிட்டு அங்கே வந்து கொஞ்ச நாள் மறுபடியும் இருந்தேன். கொஞ்ச நாள் இருந்துட்டு கர்த்தர் சொன்னாரு, உன்னை எங்கே போக சொன்னேன் நான்? தேனிக்கு போக சொன்னேன் இல்லையா? தேனிக்கு ஊழியம் செய்ய போகணும்ல, இப்போ கிளம்புன்னு சொல்லும் பொழுது எப்படி இருந்துச்சு தெரியுமா எனக்கு? அப்படி புளிஞ்ச மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ பெரிய பெரிய சிட்டியில இருந்து சொகுசா வாழ்ந்துட்டு
இப்ப இந்த ஊருக்கு வரணும்னா அது இருந்து பார்த்தாலுக்கு தான் கொஞ்சம் தெரியும் பாருங்க. கொஞ்சம் இருந்துச்சு பாருங்க, அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. என்ன ஆண்டவரே இருந்து இங்க போக சொல்றீங்க? அது அள்ளி நகரத்துல இருக்கணும்னா அதுக்கு தனி கிருபையே வேணும். அப்படி இருந்துச்சு பாருங்க. அதுதான் பாருங்க, சுய சித்தத்தை கீழே வச்சுட்டு தேவனுடைய சித்தத்தை எடுக்கிறது. அதுதான் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அவர் என்ன செய்கிறது? பின்பற்றுறது. இப்ப என்னுடைய விருப்பத்தை, என்னுடைய சித்தத்தை, என்னுடைய ஆசைகளை கீழே வச்சாச்சு. என்ன வந்தாலும் சரி, இந்த மெட்ராஸ் விட்டு நான் கிளம்ப போறேன், நான் தேனிக்கு போறேன், அங்க ஊழியம் செய்ய போறேன், என்ன வந்தாலும் சரி, அங்குள்ள மக்களுக்காக நான் வாழ போகிறேன், அங்குள்ள மக்களை கிறிஸ்துவுக்காக ஆயத்தப்படுத்த போகிறேன் என்று கிளம்பி வந்தேன் பார்த்தீங்களா? அதுதான் என்னது? தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இப்ப ஏன் ஆசையில வச்சாச்சு, ஏன் ஆசையில குழி தோண்டி புதைச்சாச்சு, அவ்வளவுதான். குழி தோண்டி எத்தனை வழங்கிடுச்சு. இப்ப பாருங்க, அதுதான் சொல்றாரு, நான் அனுதினமும் சாகிறேன். அன்றாடம் காலையில எழுந்து சொன்ன என்ன பண்றேன்? கர்த்தருடைய சித்தத்தை தான் என்ன செய்யறேன்? நான் எடுக்கிறேன். எனக்குன்னு சில ஆசைகள், சில விருப்பங்கள், சில எல்லாம் இருக்குது. அதெல்லாம் கீழே வச்சுட்டு, தேவனே இன்றைக்கு நான் என்ன செய்ய போகிறேன், நான் என்ன செய்ய வேண்டும், நான் எங்க போகணும், யார்கிட்ட பேசணும், யாருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கணும், எந்த மக்களுக்கு நான் ஜெபிக்கணும், எனக்கு சொல்லுங்க ஆண்டவரே, அங்க போறேன், அங்க வர, அதை நீங்க சொல்லுங்க. அதுதான் நம்முடைய சித்தத்தை கீழே வச்சுட்டு அவருடைய சித்தத்தை என்ன செய்யறது? எடுக்கிறது. எத்தனை விளங்குச்சு? ஆமென். அப்ப பாருங்க, ஒவ்வொரு நாளும் காலையில எழுந்த உடனே உங்க கண்ணுக்கு முன்பாக ரெண்டு சித்தம் நிக்குது. ரெண்டு சித்தம் நிக்குது. ஒண்ணு உங்களுடைய சுய சித்தம், இன்னொன்று தேவனுடைய சித்தம். இந்த ரெண்டுல எதை செய்ய போகிறீர்கள்? நீங்கள் தான் என்ன செய்ய போறீங்க? அத தீர்மானிக்க போகிறீர்கள். ஞாயிற்றுக்கிழமை காலை எந்திரிச்ச உடனேயே சுயம் சொல்லுது, இன்னைக்கு நல்ல செய்முறை இருக்குது, நல்லா போய் ஆட்டுக்கறி சாப்பிடலாம் அப்படின்னு சுயம் சொல்லுது, சுய சித்தம் சொல்லுது. உள்ள ஆவி சொல்லுது, இல்ல இல்ல நீ சபைக்கு போனா அதை விட பெஸ்டான சாப்பாடு காத்திருக்குது, அதுதான் பெஸ்ட், அதுதான் முக்கியம், நீ அங்க போயிட்டு அதுக்கு பிறகு போன்னு சொல்லுது. இப்ப ரெண்டுல எதை எடுக்க போறோம்? விளங்கிருச்சு. இப்ப விளங்கிருச்சு. காலையில் எந்திரிச்ச உடனே ரெண்டு சித்த கண்ணு மாடி நிக்குது. சுய சித்தமா தேவனுடைய சித்தமா? இந்த ரெண்டு இதுல எதை எடுக்க போறீங்க? அதுதான் மயிரை கத்திரிக்கிறது. ஆட்டுக்கு மயிரை கத்திரிச்சு விடுறது மாதிரி இருக்கு. இப்ப அது விளங்கிருச்சா? இதா இருக்கிறீங்களா? எனவே பாருங்க, ஒவ்வொரு நாளும் சுய சித்தத்திற்கு மறிக்க வேண்டும், சுய ஆசைகளுக்கு மறிக்க வேண்டும், சுய விருப்பங்களுக்கு மறிக்க வேண்டும், உலக பிரகாரமான எண்ணங்களுக்கு மறிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, தேவனுடைய எண்ணங்களை நமக்குள்ளாக வைக்க வேண்டும். தேவனுடைய எண்ணங்கள் நமக்குள்ளே உயிர் பெற வேண்டும். தேவனுடைய சித்தங்கள் நமக்குள்ளே உயிர் பெற வேண்டும். தேவனுடைய விருப்பங்கள் நமக்குள்ளே என்ன செய்ய வேண்டும்? உயிர் பெற வேண்டும். தேவனுடைய ஆசைகள் நமக்குள்ளே என்ன செய்ய வேண்டும்? உயிர் பெற வேண்டும். கவனிங்களே, இதுதான் சிலுவையை சுமப்பதாகும். இதுதான் சிலுவையை சுமப்பதாகும். சிலுவையை சுமப்பது என்றால் வியாதியை சுமப்பது கிடையாது. அப்படி போச்சு வச்சுட்டாங்க சபையில். சிலுவை சுமக்கணுமா? நீ வியாதியை சுமக்கணும், நீ தரித்திரத்தில் இருக்கணும், நீ கஷ்டப்படணும், அப்படி அழுந்தணும் நீ. அதுக்கு பிறகு என்னது? சிலுவைய சுமக்கிறது அது கிடையாது. அந்த சிலுவை அவர் சுமந்துட்டாரு. அவர் சுமந்து சிலுவையை நான் இதுக்கு சுமக்கணும்? அப்ப அவர் சரியா சுமக்கலையா? அவர் சுமந்து வீணா போச்சா? இல்ல இல்ல, அவர் சுமந்து தீர்த்துட்டாரு. அவர் சுமந்து தீர்த்த அந்த சிலுவை இன்னைக்கு நான் சுமக்க வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. தரித்திரத்தில் வாழ வேண்டியது கிடையவே கிடையாது. அப்ப பாருங்க, சிலுவையை சுமப்பது என்றால், பிதாவே உம்முடைய சித்தம், உம்முடைய விருப்பம், உம்முடைய கனவுகள், உம்முடைய ஆசைகள் என்னிடத்திலே பலிக்கட்டும், அது நிறைவேறட்டும் என்று பாருங்க, நம்மை அவருடைய கரத்திலே ஒப்பு கொடுப்பது, ஜெபிப்பது, அதுதான் என்னது? சிலுவையை சுமப்பதாகும். எத்தனை விளங்கிருச்சு? இதுதான் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு பின்பற்ற கடவன். திருமண விஷயம் என்றா வரும்பொழுது அநேகருக்கு பாருங்க இந்த இடத்துல ரொம்ப கஷ்டமா இருக்குது. கர்த்தர் சொல்றாரு, இந்த பொண்ணை கல்யாணம் முடிப்பான், இந்த பொண்ணை கல்யாணம் முடிச்சு நல்லா இருப்பான்னு சொல்றாரு. இவன் சொல்றான், இல்ல இல்ல இல்ல, எனக்கு பிடிச்சிருக்குது ஒண்ணு, நான் ஏற்கனவே செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறேன், எனக்கு அது மாதிரி இருக்குது, இல்லப்பா அது வேணாம், அது நாளைக்கு பிரச்சனை இல்லை, முடிஞ்சிடும், உன்னுடைய வாழ்க்கையை ஸ்பாயில் ஆகிரு, வேணாம், கர்த்தருடைய சித்தத்துக்கு பிரகாரம் நீ முடி, எனக்கு இதுதான் உன்னை குறித்து தேவனுடைய திட்டம், இந்த பிள்ளை நீ கல்யாணம் முடி அப்படின்னு சொல்லும் பொழுது இப்ப என்ன செய்யுது? சரீரத்துக்கு வலிக்குது. இப்ப இவனுடைய சித்தத்தை கீழே வச்சுட்டு தேவனுடைய சித்தத்தை எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக
இருக்குது. ஆட்டுக்கு மயிரை கத்திரிச்சு விடுற மாதிரி இருக்கு. இப்ப ஆனா ஒண்ணு, இவனுடைய சித்தத்தை கீழே வச்சுட்டு தேவனுடைய சித்தத்தை எடுத்தால் நான் சொல்றேன், பின்னாடி அவன் நன்றாக இருப்பான். கண்ணீர் சிந்த மாட்டான். கண்ணீர் சிந்த மாட்டான். எத்தனை விளங்குது? அது சில சமயங்களில் சில காரியங்களை விட்டு கொடுக்க வேண்டியது தான் வரும். எவ்வளவு காரியங்களை விட்டு கொடுக்க வேண்டியதா இருக்குங்க. 1-2 கிடையாது, ஏராளம் காரியங்களை விட்டு கொடுக்க வேண்டியது தான் இருக்கும். ஆனா ஒண்ணு, நம்முடைய சித்தத்தை கீழே வச்சுட்டு கத்திரி சித்தத்தை எடுத்துட்டோமா சொல்றேன், வாழ்வு வீட்டு வாசலை வந்து தட்டும். வாழ்வு வீட்டு வாசலை வந்து தட்டும். இல்ல எனக்கு அதெல்லாம் உங்க சித்தம் வேணாண்டவரை, நீங்க போயிட்டே இருங்க, டாட்டா பாய் பாய், எனக்கு பிடிச்சிருக்குது, எனக்கு ஆசையா இருக்குது, எனக்கு ரொம்ப அப்படிதான் இருக்கு, நான் அப்படிதானே செய்வேன். முடிப்பேன்னா பிறகு என்ன செய்ய வேண்டியதுதான்? கண்ணீர் சிந்த வேண்டியதுதான். என்ன பாருங்க, தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்றால் பாருங்க, நம்முடைய சுய சித்தத்தை, நம்முடைய சுய விருப்பங்களை கீழே வைத்து விட்டு தேவனுடைய சித்தத்தை அன்றாடம் எடுத்து, கர்த்தா உம்முடைய ஆசைகள், உம்முடைய திட்டங்கள், உம்முடைய கனவுகள் என்னை குறித்து நீர் என்ன வைத்திருக்கிறீர் என்பது என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டுமே என்று நம்மை அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து அவருடைய சித்தத்தை எடுத்துக்கொண்டு அதை செய்ய வேண்டும் என்று தீர்மானித்து அதற்காகவே வாழ்கிறோமே, அதுதான் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு இயேசுவை என்ன செய்யறது? பின்பற்றுவதாகும். எத்தனை விளங்கிருச்சு? இதுதான் ஆட்டுக்கு மயிரை கத்திரிக்கிற மாதிரி நமக்கு என்ன செய்யறாரு கத்தரு? இதெல்லாம் கத்திரிச்சு விடுறாரு. எத்தனை பேர் இதெல்லாம் நல்லதுன்னு நினைக்கிறீங்க? இப்படிலாம் கத்திரிச்சு விட்டா நான் நல்லா இருவேன். இன்னும் கொஞ்சம் இப்படியே கத்திரிச்சு விட்டு அப்பப்போ வளரும்போது கொஞ்சம் கத்திரிச்சு விடணும். மறுபடியும் கொஞ்சம் வளரும்போது கொஞ்சம் கத்திரிச்சு விடணும். மறுபடியும் வளரும்போது கொஞ்சம் கத்திரிச்சு விடணும். கத்திரிச்சு விட்டா ஆடு நல்லா இருக்கும், நல்லா ஆரோக்கியமா இருக்கும், பார்க்கறதுக்கு அழகா இருக்கும், நல்லா சுகமா இருக்கும், மல்லாந்து விழுகாது. ஆடு மல்லாந்து விழுகாது. விசுவாசிங்க மல்லாந்து என்ன செய்ய மாட்டாங்க? விழ மாட்டாங்க. மல்லா வந்து பேன் கத்துறது, அங்க இருந்து போன் பண்றது, பாஸ்டர் நாங்க அன்னைக்கே சொன்னோம்ல, ஏன் கேட்கல? இப்ப திருப்பி பாஸ்டர் என்ன பண்றது? காலம் பிந்தி போயிருச்சு, காலங்கள் கடந்து போயிருச்சு. இப்ப அழுத நாங்க என்ன செய்ய முடியும்? ரைட், ஓகே, பரவாயில்ல, கத்த மன்னிப்பாரு, இன்னும் சரி ஆகுங்க, இனிமேல மயிரை கத்திரிக்கிறதுக்கு இடம் கொடுங்க, மயிரை கத்திரிக்கிறதுக்கு இடம் கொடுங்க. உங்க சுய சித்தத்துல வெட்டி எரியிருக்கு கொஞ்சம் இடம் கொடுங்க. அவருடைய சித்தத்தை கொஞ்சம் என்ன செய்யுங்க? எடுங்க. எடுத்தால் உங்களுடைய வாழ்க்கை நன்றாக என்ன செய்யும்? இருக்கும், வெற்றிகரமாக இருக்கும். அழ மாட்டீங்க, கண்ணீர் சிந்த மாட்டீங்க. உங்க வாழ்க்கை ரொம்ப சூப்பரா சமாதானமாக என்ன செய்யும்? இருக்கும். ஆமென். ரைட். அங்க முதலாவது காரியம் சொல்லப்படுறது இல்லையா? தன்னைத்தானே வெறுத்து. வாசிப்போம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 16:24 வாசிக்கிறேன், கவனிங்கள். 16:24. அப்பொழுது இயேசு தம்முடைய சீசர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். பாருங்க, இயேசு சொல்றார் இல்லையா, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து. எல்லாரும் சொல்லுங்க, தன்னைத்தானே வெறுத்து. என்ன பாஸ் என்னை வெறுக்க சொல்றீங்க நீங்க? என்னன்றது கவனிங்க கொஞ்சம். தன்னைத்தானே வெறுத்து. ஓகே, தன்னைத்தானே வெறுத்து என்றால் என்ன? தன்னைத்தானே வெறுத்து என்றால் என்ன? அநேக கிறிஸ்துவ விசுவாசிகள் என்ன நினைக்கிறார் என்று சொன்னால், தன்னைத்தானே வெறுப்பது என்றால் மீன் சாப்பிடக்கூடாது, மிட்டை சாப்பிடக்கூடாது, கறி சாப்பிடக்கூடாது, கருவாடு சாப்பிட கூடாது, கலர் துணியை உடுத்தக்கூடாது, முடிய கொஞ்சம் அதிகமாக வைக்கக்கூடாது, நகையை போடக்கூடாது, ருசியான உணவுகளை சாப்பிடக்கூடாது. இதுதான் தன்னைத்தானே வெறுப்பது. அவங்க எங்க வந்துட்டாங்க பாருங்க. தன்னைத்தானே வெறுப்பது என்றால் அவங்க எங்க வந்துட்டாங்க? நான் இனிமேல் முட்டையே சாப்பிட மாட்டேயா, இனிமேல் நான் கறியே சாப்பிட மாட்டேன், இனிமேல் என்ன செய்ய மாட்டேன், நான் வந்து கலர் துணியே உடுத்த மாட்டேன், இனிமேல் நான் நகையே போட மாட்டேன், இனிமேல் ருசியான பதார்த்தங்களை என் வாயில நான் வைக்கவே மாட்டேன். இதுதான் தன்னைத்தானே வெறுப்பது என்று அவர்கள் நினைக்கிறார்கள். கவனிங்க, ஒருத்தர் சொல்றாரு, அடியேன் இன்றையிலிருந்து காவி உடையை உடுத்த தீர்மானித்து விட்டேன். என்ன உடைய? சாமியார் மாதிரி ஒரு காவி உடைய உடுத்துறதுக்கு அவரு தீர்மானித்துட்டாரா? அடியேன் இனிமேல் மீன் சாப்பிட மாட்டேன், முட்டை சாப்பிட மாட்டேன், பால் சாப்பிட மாட்டேன், அடியேன் இன்றையிலிருந்து செருப்பே போட மாட்டேன், செருப்பே போட மாட்டேன், மெத்தையில் இனிமேல் அடியேன் தூங்கவே மாட்டேன், ஒரு ஓலப்பாய் விரிச்சுதான் என்ன செய்வேன், நான் இனிமேல் படுப்பேன். ஏன்பா என்னப்பா ஆச்சு? ஏன்னா தன்னைத்தானே வெறுத்துட்டாராம். தன்னைத்தானே அவரு வெறுத்துட்டாராம். என்னப்பா செருப்பு போட வேண்டியதானே? இல்லங்க, நான் இயேசுக்காக செருப்பை வெறுத்துட்டேன். ஏங்க இயேசுவே செருப்பு போட்டுருந்தாருங்க. எதனால தெரியும்? இயேசு செருப்பு போட்டிருந்தாருங்க. இயேசுவே செருப்பு போட்டிருந்தாருங்க. யோவான் சொல்லுகிறான், அவருடைய
பாதரட்சியின் வாரை அவிழ்க்க நான் பாத்திரம் அல்ல. அப்ப இயேசு செருப்பு போட்டிருந்தாரா போடலையா? இயேசு செருப்பு போட்டிருந்தாருங்க. இவர் சொல்றாரு இயேசுக்காக செருப்பு போடுறதை வெறுத்துட்டேன். ஏன்னா தன்னைத்தானே வெறுத்துட்டாராம். தன்னைத்தானே வெறுத்துட்டாராம். கவனிங்க, இது கிடையாதுங்க தன்னைத்தானே வெறுப்பது என்பது. இன்னும் சிலர் இருக்கிறாங்க பாருங்க, இவர்கள் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், கல்யாணம் ஆயிருந்துச்சுன்னா கல்யாணம் ஆகாதால போல நடந்துக்க இனிமேல். இது எப்படி நடக்க முடியும்? கல்யாணம் ஆயிருந்தா கல்யாணம் ஆகாதால போல நடக்க போகிறேன். தன்னைத்தானே வெறுத்துட்டாராம். அது எப்படிங்க? கல்யாணம் முடிஞ்சு மனைவி பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கும் போது எப்படி கல்யாணமே இல்லாத மாதிரி ஆகாத மாதிரி எப்படிங்க இருக்க முடியும்? புருஷன் இருக்கும்போது எப்படி கல்யாணமே இல்ல ஆகாத ஆள் மாதிரி எப்படிங்க வாழ முடியும்? ஆனவங்க என்ன சொல்றாங்க, என்ன போதிக்கிறாங்க? கல்யாணம் ஆயிருந்துச்சுன்னா இனிமேல் கல்யாணமே ஆகாத ஆள போலன்னு செஞ்சுக்க, நீ நடந்துக்க. மனைவி பக்கத்திலே போகாத, புருஷன் பக்கத்திலே போகாத. ஏன்னா நீ உன்னை நீயே வெறுக்க வேண்டும். உன்னை நீயே இது கிடையவே கிடையாதுங்க. என்னத்தையாவது பாருங்க போதிச்சு வைக்கிறது. தன்னைத்தானே வெறுப்பது என்றால் மனைவியை வெறுத்து, பிள்ளைகளை வெறுத்து, புருஷனை வெறுத்து, பெற்றோர்களை வெறுத்து, சோரை வெறுத்து, சட்டையை வெறுத்து, செருப்பை வெறுத்து, மெத்தையை வெறுத்து வாழ்றதா இவங்க தன்னைத்தானே வெறுப்பது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பாருங்க, இன்னும் தெளிவா சொன்னா சத்திய வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் இதெல்லாம் வெறுக்க சொல்லவே சொல்லல. எங்கெங்க போட்டிருக்குது மனைவி வெறுத்துருன்னு காமிங்க. மனைவி வெறுத்துரு, புருஷனை வெறுத்துரு, பிள்ளையை வெறுத்துரு, சட்டையை வெறுத்துரு, மீனை வெறுத்துரு, முட்டையை வெறுத்துரு சொல்லி எங்க போட்டிருக்குது? இயேசு மீன் சாப்பிட்டாரு தெரியுமா உங்களுக்கு? நல்ல பொரிச்ச மீன். இதை விட ஒரு விஷயம் என்ன தெரியுமா? பேதுரு யோவான்லாம் கடலுக்கு மீன் பிடிக்க போயிருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி இவர் மீனெல்லாம் பிடிச்சு சுட்டு பொரிச்சு வச்சிருக்கிறாரு. ரொம்ப டேஸ்டா பொரிச்சு வச்சிருக்கிறாரு. பாத்தீங்க, வாசிருக்கீங்களா? உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து அங்க வந்து நிக்கிறாரு. நின்னா எப்பா கொஞ்சம் மீதான் சாப்பிடுறதுக்கு இருப்பாங்க கேட்டா அவங்க சொல்றாங்க ஒன்னும் இல்லையே அப்படின்னு சொல்லி. உன ஏன் சொல்றாரு, வலது பக்கத்துல போடு. இவன் பிடிக்க போயிட்டான். பிடிக்க போவதுக்கு முன்னால, பிடிக்க போயிட்டு வர்றதுக்குள்ளேயும் இவர் பார்த்தா அங்க கறி நெருப்பெல்லாம் போட்டு மீனெல்லாம் பொரிச்சு வச்சிருக்கிறாரு. இவர் எங்க இருந்து மீன் பிடிச்சாரு? இவர் சகலகலா வல்லவனுங்க. நீங்க சலால் போட்டுக்கிறான், நாங்க சகலகலா வல்லவன். உனக்கு ஒண்ணுமே முடியாது, ஒண்ணுமே முடியாதுங்க. இயேசு கிறிஸ்து சகலகலா வல்லவன். அவர் பாருங்க, வலை இல்லாம மீன் பிடிக்க முடியும், தூண்டி இல்லாம மீன் பிடிக்க முடியும். மீன் அவர் சாப்பிட்டார். இவர் சொல்றாரு, சில கிறிஸ்தவங்க சொல்றாங்க, அடியேன் இயேசுவுக்காக நான் மீன் சாப்பிடுவதை வெறுத்து விட்டேன், நான் தன்னைத்தான் என்ன செய்து விட்டேன். அது கிடையவே கிடையாதுங்க. தன்னைத்தானே வெறுப்பது என்பது அது கிடையவே கிடையாது. நல்லா கவனிங்க, நான் சட்டையை வெறுத்துட்டேன், அதை வெறுத்துட்டேன், இதை வெறுத்துட்டேன். ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார் தெரியுமா? லீலி புஷ்பங்களை கவனித்து பாருங்கள். எத்தனை வாசித்து இருக்கிறீங்க? மத்திய 6 அதிகாரத்துல லீலி புஷ்பங்களை கவனித்து பாருங்கள், அவைகளை உங்கள் பரமபிதா என்ன செய்யறாரு? உடுத்து வைக்கிறார். என்ன செய்யறாரா? அவர் ஒவ்வொரு நாள் ட்ரெஸ்ஸை போட்டு விடுறாராம். யாருக்கு? காட்டு புஷ்பத்துக்கு. கவனிங்க, ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், அதை விட நீ நல்லா உடுத்துப்பா. விளங்குங்க, ஆமென் சொல்லுங்க. காட்டு புஷ்பத்துக்கு யார் உடுத்தி விடுறா? உங்களுடைய அப்பா, உங்க டாடி ஒவ்வொரு நாள் என்ன செய்யறாரு? உடுத்தி விடுறாரு. கொடைக்கானலுக்கு போனீங்கன்னா தெரியும், ஏராளம் ரோஜா பூவெல்லாம் இருக்குது. அதுக்கான ட்ரெஸ் போட்டு விட்டு யாரு நினைக்கிறீங்க? நம்ம முதலமைச்சர் நினைக்கிறீங்களா? கிடையாதுங்க. எங்க அப்பா. ஏதாவது சொல்லுங்க, எங்களுடைய அப்பா. ஊட்டிக்கு போனீங்கன்னா தெரியும், பெங்களூருக்கு போனீங்கன்னா தெரியும், கண்ணெல்லாம் பறிக்கிற அளவுக்கு அவ்வளவு ரோஸ்லாம் இருக்குது. இதுக்கெல்லாம் ஒவ்வொரு நாள் ட்ரெஸ் போட்டு விடுறது யாரு நினைக்கிறீங்க? கர்த்தர் சொல்றாரு, லீலி புஷ்பத்துக்கே நான் ட்ரெஸ் போட்டு விடுறேன். இப்ப கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, அதை விட கொஞ்சம் நல்லா உடுத்து. நீ பாட்டுக்கு அதை வெறுத்துட்டு இதை வெறுத்துட்டு சொல்லி நீ பாட்டுக்கு என்ன செய்யாத, கந்தரான துணி கிழிஞ்ச துணி போட்டுக்கிட்டு தெரியாது. என்னை கேவலப்படுத்தாது. நீ என்னைய உண்மையாக யோசிச்சு பார்த்தா சில கிறிஸ்தவங்களால கர்த்தர் கேவலப்படத்தான் செய்யறாரு. இவங்க என்ன சொல்றாங்க, நான் கர்த்தருக்காக எல்லாத்தையும் வெறுத்து விட்டேன். கர்த்தர் சொல்ற, ஓ மூலம் என் நாம கேவலப்படுதுப்பா, நல்லா உடுத்து, நல்லா உடுத்து. நான் ஆண்டவருக்காக வெறுத்துட்டேன்னு சொல்லி போகப்போ ரொம்ப கீழ்த்தரமா என்ன செய்யாத, போகாத. எத்தனை விளங்குது? நல்லா யோசித்து பாருங்க. சட்டையவா கலட்டி எரிய சொன்னார் இயேசு கிறிஸ்து? இங்க எரிய சொன்னாரா? காவி வேஷ்டியை உடுத்த சொன்னாரு? யோசித்து பாருங்க. கரிமனை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரா? கிடையவே கிடையாது. ஆழமா கவனிங்க. அடுப்பிலே போடப்படும், இயேசு கிறிஸ்து சொன்னார் இல்லையா, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு இவ்விதமாய் உடுத்துவித்தால், பார்த்துறீங்களா? இன்றையிலிருந்து நாளைக்கு காலையில பார்த்தா அது எங்க போயிருது?
அவ்வளவுதான், அடுப்புக்கு தான் தீய கொளுத்தி போட்டுறாங்க. அதுக்கே கர்த்தர் இவ்வளவு கலரா இவ்வளவு பெஸ்டா இவ்வளவு சூப்பரா செலக்ட் பண்ணி கலரை போட்டு விட்டாருன்னா, நான் அவருக்காகவே வாழ்றேன் இந்த பூமியில, அவருக்காகவே ஊழியம் செய்யறேன். இப்ப நான் எவ்வளவு அழகா சூப்பரா ட்ரெஸ் கொடுத்தணும். விளங்குதா? அதான் கவனிக்கணுங்க. அடுப்பிலே போடப்படும் காட்டுப்புல்லுக்கு இவ்வளவு அலங்காரம் என்று சொன்னால், ஆண்டவருக்காகவே இந்த பூமியிலே வாழ்ந்து அவருக்காகவே ஊழியம் செய்கிறவர்களுக்கு எவ்வளவு அதிகம். எத்தனை நாள் அவருக்காண்டி வாழ்றீங்க இந்த பூமியில? அவருக்கான வாழ்றீங்க, அவருடைய சித்தத்துக்காக வாழ்றீங்க. காட்டுப்புள்ளைக்கே அவ்வளவு அலங்காரம்னா உங்களுக்கு எவ்வளவு அலங்காரம் பாருங்க. இதெல்லாம் விசுவாசிக்கணும். நீங்க இதெல்லாம் விசுவாசிக்கணும். பாஸ்டர் ஒண்ணுமே இல்லையே, ஒண்ணுமே இருக்காத போது விசுவாசிங்க, பெஸ்ட்னு செய்யும் வரும். ஆமென். பாருங்க, ஆண்டவருடைய சித்தத்தையே செய்யறவர்களுக்கு எவ்வளவு அதிகம் பாருங்க. எத்தனை ஆண்டவருடைய சித்தத்தை செய்ய போறீங்க? ஆண்டவருடைய சித்தத்தையே செய்யறவர்களுக்கு கர்த்தர் பெஸ்ட் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? இன்னையிலிருந்து நாளைக்கு காலையில அடுப்புல போடப்படுகிற காட்டுப்புல், அது தேவசத்தை செய்த டெய்லியும் டெய்லி காட்டுப்புல தேவசத்தை செய்தா, அன்றைக்கு ஆண்டவருக்கா தேவசத்தை செய்ய போறீங்க புறப்பட்டு போதா? புறப்பட்டு போலங்க. அதுக்கே கடவுள் வந்து இவ்வளவு அழகான உடுத்தி விடுவார்னா, நீங்க அன்றாட அவருக்காகவே வாழ்றீங்க, அவருடைய ஊழியத்தை செய்றீங்க, அவருடைய சித்தத்தையே என்ன செய்றீங்க சரிங்க. உங்களுக்கு எவ்வளவு அலங்காரமா அவர் கொடுக்க மாட்டாரு. இதெல்லாம் அநேக கிறிஸ்தவர்கள் பார்க்கல, விசுவாசிக்காதனாலதான் இன்னைக்கு அநேகர் பார்த்து கேலி பண்ணக்கூடிய கேலி பொருளாக அநேக கிறிஸ்தவர்கள் அநேக இடத்துல செய்யறாங்க. இவங்களை பார்த்து அநேகர்லாம் போது ஒரு கூட்டம் அப்படிதான் சொல்றாங்க தவிர, அந்த போது ஒரு பரதேசி கூட்டம், பண்டார கூட்டம். இங்க போய் சேர்ந்துறாரா பக்கத்துல சொல்லுவாங்க, பாத்துருக்கீங்க, காதல் அப்படி விடுவோம். எங்க போய் சேர்ந்தாலும் இங்க போய் சேர்ந்துடாத, இந்த சின்ன பசங்க சொல்லி கொடுப்பாங்க பெரியவங்க எல்லாம். ஏன் அப்படி அந்த அளவுக்கு வந்துருச்சுன்னா, இவங்க சத்திய விதத்தை பார்க்க வேண்டிய விதத்துல என்ன செய்யல, பார்க்கல, அறிஞ்சு கொள்ள வேண்டிய விதத்துல அறிஞ்சு கொள்ளல, எதுன்னு விளங்கல, விளங்காம என்னத்தையாவது சொல்லி என்னத்தையாவது பண்ணி விட்டு இவங்களும் கெட்டு வர்ற மக்களையும் கெடுத்து கடைசியில பார்த்தா கேலி பொருள் ஆகி விட்டார்கள். எத்தனை விளங்குது? எனவே பாருங்க, நல்லா உடுத்துவது ஆவிக்குரிய ஆசீர்வாதம். எல்லாரும் சொல்லுங்க, நல்லா உடுத்துறதுதான் ஆவிக்குரிய ஆசீர்வாதம். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, நல்லா உடுத்துவதுதான் ஆவிக்குரிய ஆசீர்வாதம். கந்த துணியை உடுத்துவது கிடையாது. ஒரு நாள் பாருங்க, மதுரையில கீழவாசன் ஒரு ஏரியா இருக்குது, அந்த ஏரியாவில் நான் பஸ் ஏறக்காண்டி போய் நின்னேன். பாருங்க, ஒரு பொண்ணு பாவம், அது எனக்கு மைண்டில் இன்னும் அப்படியே இருக்குது. அதை நினச்சி பார்க்கும்போது அந்த காட்சி இன்னும் அப்படியே என் கண்ணில் இருக்குது. பாவம், அந்த பிள்ளைக்கு யாருமே இல்லை போல, எப்படி ஒரு 25 வயசு 30 வயசு இருக்கும், கல்யாணம் ஆகலை போல. ஒரு கிழிஞ்ச பை, அந்த கிழிஞ்ச பையில் ஒரு கிழிஞ்ச பைபிள் போட்டிருக்கிற அந்த வெள்ளை துணியும் பார்த்தீங்கன்னா, வெள்ளை சேலை கட்டியிருக்கிறாங்க. அவங்க சபையில் சொல்லியிருப்பாங்க போல, வெள்ளை சேலை கட்டிட்டு வந்தால் தான் நீ சபைக்குள்ள வரணும்னு சொல்லியிருப்பாங்க போல. அந்த சேலையை பார்த்தீங்கன்னா அவ்வளவு கன்றாவியா, அவ்வளவு அழுக்கு புழிஞ்சு, அப்படி பார்க்கும்போது நமக்கே கலங்கிடுது. ஒரு வாலிப பிள்ளை எவ்வளவு நல்லா ட்ரெஸ் உடுத்தி எவ்வளவு நல்லா இருக்கும் யோசிச்சு பாருங்க. அப்படி நிற்கிது, நின்றுட்டு பசி தாங்க முடியல அந்த பிள்ளைக்குனால. யாரோ 2-3 கேக் கொடுத்துருப்பாங்க போல, அனைமா எனக்கு வந்து கிறிஸ்மஸான்னு தெரியல, எனக்கு 2-3 கேக் கொடுத்துருப்பாங்க போல. அந்த பிள்ளை அப்படி இப்படி பார்க்குது, பார்த்துட்டு அப்படியே அந்த பிஞ்ச பைக்குள்ள 2 கேக்கை பிச்சு வேகமா அப்படி சாப்பிடுது ரோட்ல இருந்து, பஸ் ஸ்டாப்ல நின்று. நிலைமையை பாருங்க, அதை நினைச்சு பார்க்கும்போது எனக்கு அப்படி மனதில் என்ன இருக்குது. அநேக இடத்துல பாருங்க, கர்த்தருடைய நாமம் என்ன செய்யல, மகிமைப்படவே இல்லை. ஏன்னா அவங்க என்ன சொல்லி கொடுக்குறாங்க, தன்னைத்தானே வெறுத்துரு, தன்னைத்தானே வெறுத்துரு. இதுதான் சிலுவை சுமக்கிறது. இதுதான், இது கிடையவே கிடையாதுங்க. இது சிலுவை சுமக்கிறது கிடையவே கிடையாது. என்னுடைய தரித்திரத்தை இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில சுமந்து தீர்த்து விட்டார். அவர் சுமந்த தரித்திரத்தை நான் ஒரு நாள் சுமக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதை நான் ரிஜெக்ட் பண்றேன், அதை நான் வந்து புறமே தள்ளுறேன். அது கிடையவே கிடையாது, அது கிடையவே கிடையாது. அந்த சிலுவை இயேசு செஞ்சார், சிலுவையில சுமந்து தீர்த்து விட்டார். ஆமென். என்ன பாருங்க, கந்த துணியைத்தான் உடுத்த வேண்டும் என்று யாரோ சொல்லுகிறார் என்று சொன்னால் அவங்க உங்களை ஏமாத்துறாங்கன்னு அர்த்தம். அவங்க உங்களை வஞ்சிக்கிறாங்கன்னு, அந்த துணியை தான்ப்பா நீ உடுத்தணும், ஏசுக்கா எல்லாத்தையும் வெறுத்துரு அப்படின்னு ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா உங்களை நல்லா ஏமாத்துறாங்கன்னு அர்த்தம். இயேசுக்கு சொல்றாரு, இன்றையிலிருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டுப்புல்லுக்கு தேவன் இவ்விதமாய் உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது எவ்வளவு நிச்சயம். எல்லாம் சொல்லுங்க, எனக்கு உடுத்துவிப்பது எவ்வளவு நிச்சயம். பெஸ்ட் விசுவாசிங்க. பெஸ்டான ஷேரி, பெஸ்டான சுடிதாரு, பெஸ்டான பேண்ட் ஷர்ட், கோட்டு, இதெல்லாம் நான் வாங்குவேன், நான் உடுத்துவேன், நான் நல்லா இருப்பேன். இப்போ ஒருவேளை இல்லாம இருக்கலாம், அதை பத்தி நான் பேசவே கிடையாதுங்க. இப்ப இல்லைன்றது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், கர்த்தருக்கும் தெரியும். இது மாறணும்னு என்ன பண்ணணும், இதெல்லாம் விசுவாசிக்கணும்.
கர்த்தாவே தரித்திரத்தை கல்வார் சிலுவையில சுமந்து தீர்த்து விட்டீர், நான் சுமக்க வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. அந்த சிலுவை நீர் சுமந்துட்டீர் கர்த்தாவே, அந்த சிலுவை நான் ஒரு நாள் சுமக்க வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. அப்ப பாருங்க, தன்னைத்தானே வெறுப்பது என்றால் என்ன விஷயத்துக்கு வருவோம். தன்னைத்தானே வெறுப்பது என்றால் என்ன? தன்னைத்தானே வெறுப்பது என்றால் நல்ல கவனிங்க, உங்களுடைய சுய ஆசைகளை, உங்களுடைய சுய விருப்பங்களை வெறுத்து விட்டு அவருடைய ஆசைகளை, அவருடைய விருப்பங்களை செய்வது, இதுதான் தன்னைத்தானே என்னது வெறுப்பதாகும். எத்தனை வழங்குச்சு? மறுபடியும் சொல்றேன் கவனிங்க, உங்களுடைய சுய ஆசைகளை, உங்களுடைய சுய விருப்பங்களை வெறுத்து விட்டு அவருடைய ஆசைகளை, அவருடைய விருப்பங்களை, அவருடைய கனவுகளை செய்வது, அதை நிறைவேற்றுவதுதான் தன்னைத்தானே வெறுப்பதாகும். ஏதாவது ஒண்ணுதான் செய்ய முடியும். ஒண்ணு நம்முடைய ஆசை நிறைவேற்றணும், இல்லைன்னா அவருடைய ஆசை நிறைவேற்றணும். இப்ப இந்த ரெண்டு வரும் பொழுது எதையாவது ஒண்ணு ரிஜெக்ட் பண்ணி தானே செய்யணும். ஆக வேணாம். எதை ரிஜெக்ட் பண்ண போறோம்? கர்த்தருடைய சித்தமா நம்முடைய சித்தமா, கர்த்தருடைய விருப்பமா நம்முடைய விருப்பமா, கர்த்தருடைய ஆசைகளா நம்முடைய ஆசைகளா, ரெண்டுமே முன்னால இருக்குது. இப்ப எதாவது சூஸ் பண்ண போறோம். ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா வெறுக்கணும். அப்ப பாருங்க, தன்னைத்தானே வெறுப்பது என்றால் என்ன? நம்முடைய ஆசைகளை, நம்முடைய திட்டங்களை, நம்முடைய விருப்பங்களை எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு, அதை ஓரம் கட்டிட்டு, அதை கர்த்தருடைய பலிபீடத்துல வச்சுட்டு, கர்த்தாவே உம்முடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும், உம்முடைய விருப்பங்களுடைய வாழ்க்கை நிறைவேற வேண்டும், எதற்காக இந்த பூமியிலே நீர் என்னை கொண்டு வந்தீரோ, எதற்காக இந்த பூமியிலே நான் பிறந்தேனோ, அந்த நோக்கமும் சித்தமும் திட்டமும் என்னுடைய வாழ்க்கையிலே அப்படி நிறைவேற வேண்டும். நிறைவேறி முடிச்சுட்டு தான் நான் பரலோகத்துக்கு வரணும். அதுதான் என்னது? தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு இயேசுவை பின்பற்றுவதாகும். ஆமென். இதற்கு விளங்குச்சு. ஒரு நாள் பாருங்க, ஒரு பிரசங்க இடத்துல ஒருத்தர் போய் சொன்னாராம், நான் இனிமேல் மருந்தே சாப்பிட மாட்டேன், மருந்தே சாப்பிட மாட்டேன் சொன்னாராம். இவர் சொன்னாராம், மருந்தே சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு ஒரு மடையம் போதியா, மருந்தே சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு ஒரு மடையம் போதும், இதுக்கு ஒரு ஆவிக்குரிய தேவை கிடையவே கிடையாது. ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்து ஞானஸ்தானம் பெற்று அபிஷேகம் பெற்று அப்படிப்பட்ட ஒரு ஆளு தேவை கிடையவே கிடையாது. நான் இனிமேல் மருந்தே சாப்பிட மாட்டேன் சொல்றதுக்கு யாரு போதும்? அறிவே இல்லாத ஒரு மடையன் போது. ஒரு ஆவிக்குரிய தேவை கிடையவே கிடையாது. யோசிச்சு பாருங்க, அறிவே இல்லாத மடையம் போது இல்லையா, நான் மருந்தே சாப்பிட மாட்டேன், இதுக்கு என்ன வேணும்னு நினைக்கிறீங்க? இதுக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கணுமா? இதுக்கு ஞானஸ்தானம் பட்டிருக்கணுமா? இதுக்கு பரிசுத்த அபிஷேகம் பட்டிருக்கணுமா? இதுக்கு கையில பைபிள் இருக்கணுமா? இதுக்கு வாரம் சர்ச்சுக்கு போகணுமா? நான் இனிமேல் மருந்தே சாப்பிட மாட்டேன்னு சொல்றதுக்கு யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் இதெல்லாம் சற்று எண்ணி பார்க்க வேண்டியது அவசியமா இருக்குது. நல்லா கவனிங்க, விசுவாசத்தினாலே சாப்பிடாமல் இருந்தால் அது பரவாயில்லை. விசுவாசத்தினால கர்த்தர் நிச்சயம் என்னை சுகமாக்குவார், அவருடைய வார்த்தை என்னை சுகமாக்கும், அவருடைய வார்த்தை என் சரீரத்துக்கெல்லாம் மருந்தாக இருக்கிறது, அவருடைய தழும்புகளை நான் சுகமானேன் என்று விசுவாசத்துல தான் பரவாயில்ல. ஆனா மொட்டை வைராக்கியத்துல தான் தப்பு. மொட்டை வைராக்கியத்தில் இருக்கிறதா தவறு. அடம்பிடிக்கிறது சில ஆட்கள்லாம், நான் மருந்து சாப்பிட மாட்டேன், நான் செத்தாலும் சாவேன். பார்த்திருக்கீங்களா? நான் போய் சொல்லுங்க, உங்களுக்கு தெரியாது. அநேகர் செத்தே போயிட்டாங்க, அநேகர் செத்து பரவம் போயிட்டாங்க. மருந்து சாப்பிட்டு இருந்தால் இயேசுக்காக இன்னும் ஒரு 10 வருஷம் விட வாழ்ந்துருக்கலாம். அநேக இடத்துல இது நடந்த உண்மை, பொய் கிடையவே கிடையாது. எத்தனையோ கிறிஸ்தவர்கள் செத்தே போயிட்டாங்க. ஏன் செத்து போயிட்டாங்க தெரியுமா? ஆண்டவர் ஒரு வந்து சாகடிக்கல, இவங்களுடைய அறிவினத்தினாலே. நான் மருந்தே சாப்பிட மாட்டேன்னு சொல்லி மொட்டை வைராக்கியத்துல, விசுவாசமும் இல்லை, புத்தியும் இல்லை. புத்தி கொஞ்சம் இருந்தா கூட பரவாயில்ல, நல்லா இருந்திருக்கும். கொஞ்சம் மருந்தை சாப்பிட்டு கொஞ்சம் நல்லா என்ன இருந்திருக்கலாம். ஆனா பாருங்க, அடம் பிடிக்கிறது சில ஆட்கள். நான் மருந்து என்ன செய்ய மாட்டேன், சாப்பிட மாட்டேன். கவனிங்க, இதற்கு வந்து பாருங்க, ஒரு மடையம் போது, ஒரு ஆவிக்குரிய தேவை கிடையவே கிடையாது. ஆனால் ஒன்று, கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிப்பதற்கு ஒரு விசுவாசி தேவை. ஆமென். கர்த்தருடைய வார்த்தை விசுவாசிக்கிற யாருக்கு தேவை? நீங்கள் நானுதான் தேவை. இதை வந்து விசுவாசிக்கிற வேற யாரும் வரவே மாட்டாங்க. நீங்கள் நான் தானே செய்யணும். விசுவாசி கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறதுக்கு தான் ஒரு விசுவாசி தேவை. பாருங்க, ஒரு இடத்துல சென்னையில ஒரு பாஸ்டருடைய குழந்தையா பாருங்க, அந்த அம்மா பாருங்க, எங்கேயோ இன்னொரு சபைக்கு போறாள். ஏதோ ஒரு வியாதி வந்துருந்துருக்குது. அவங்க சபையில சொல்லி கொடுத்துருந்துருக்காங்க, நீ செத்தாலும் மருந்து சாப்பிடாத. செத்தாலும் அவங்க போதிச்சு இருந்திருக்காங்க, நீ செத்தால் நீ செத்து பரலோகத்துக்கு போகணுமா வேணாமா, நீ பரலோகத்துக்கு போகணும் மருந்து சாப்பிடாத. எப்படி பாருங்க, குறவளை கழுத்தை பிடிச்சிருக்காங்க பாருங்க.
குறவலை பிடிச்சிருக்காங்க. நீ பரலோகம் போகணும் வேணாமா? ஆமா ஆமா பரலோகம் போகணும். அப்ப மருந்து சாப்பிடாத, அப்ப மருந்து. இப்படி சொல்லி பாருங்க, அந்த பிள்ளைய போருங்க போட்டு கடைசியில் பாருங்க உயிருக்கு ரொம்ப போராட்டம் வந்துருச்சான் பாருங்க. உயிர் கொஞ்ச நேரத்தை போகிற லெவலுக்கு வந்துருச்சான். பெண் பாருங்க பாவம் தலையில வழுக்கை ஆயிடுச்சான். மருந்து சாப்பிடாம அந்த வியாதினால தலையில முடியல பாருங்க, வழுக்க மண்டை ஆயிடுச்சான். அவ்வளவு வைராக்கியமா சுத்தி நின்றுக்கிட்டு இந்த ஆட்களா வந்து நின்றுக்கிட்டு, அதெல்லாம் கிடையாது, நீ பரலோகம் தான் போகணும் முக்கியம், பரலோகம் போறதான் முக்கியம், நீ மருந்தே சாப்பிட, மருந்து நீ சாப்பிட்டா கடவுளுக்கு பரலோகத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டான்னு சொல்லி பொய்ய சொல்லி சாகர நிலைமை கொண்டு போய் அப்படி வச்சிருந்துருக்கான். கடைசியில் பாருங்க கூட பக்கத்துல சகோதரர்லாம் வெளியே போற இல்லையா முதல்ல அப்படின்னு இவங்கெல்லாம் அடிச்சு வெளியே பத்திட்டு கடைசியில் மருந்தை கொடுத்தா ஆளு பிழைச்சு மறுபடியும் முடி மடிச்சு நீங்க நல்லா இருக்கிறான். இப்ப யாருக்காண்டி வாழ்றாங்க? பிசாசுக்காக வாழ்றாங்க. சைலண்ட் ஆயிட்டீங்க. இப்ப யாருக்காங்க வாழ்ந்தாங்க? அப்ப கவனிக்கணும், என்ன செய்யணும்? கவனிக்க வேண்டும். கொஞ்சம் அறிவு இருந்தா போதும். அறிவு இல்லைன்னா தலை மொட்டையாயிரும். அறிவு இல்லைன்னா தலை மொட்டையாக ஆகிவிடும். அப்ப பாருங்க, சிலருக்கு மருந்தும் தேவைப்படுது, சிலருக்கு விசுவாசமும் தேவைப்படுது. ரெண்டுமே விசுவாசமும் தேவைப்படுது. சிலருக்கு அறிவும் தேவைப்படுது, விசுவாசமும் தேவைப்படுகிறது. ரெண்டுமே ஒரே நேரத்தில் கொடுத்தாலும் ஆளை பழப்பாரு. விசுவாசத்தையும் கொடுத்துட்டே இருக்கணும். கத்தரை விசுவாசி, கத்தரை சார்ந்து கொள்ள வேண்டிய வார்த்தையை பிடிச்சுக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே என்ன செய்யணும்? இங்கிட்டு கொஞ்சம் மருந்து என்ன செஞ்சுக்கணும், என்ன செய்யணும்? ரெண்டுமே அட் அ டைம்ல கொடுத்தாதான் ஆளு பழப்பாரு. ரெண்டுமே விட்டா ஆளு போயிடுவாரு. பாருங்க, இப்படி அநேகரை பாருங்க, அநேகரும் சாகடிச்சிட்டாங்க, அநேக கிறிஸ்தவர்கள் சாகடிச்சிட்டாங்க. மருந்து சாப்பிடாத, நீ பரலோகம் போறது ரொம்ப முக்கியம், நீ தன்னைத்தானே வெறுக்க வேண்டும், சிலுவையை சுமக்கணும், என்னத்தையாவது போதிச்சு என்னத்தையாவது சொல்லி கொடுத்து ஆளை க்ளோஸ் பண்ணிடுறது பாருங்க. கவனிங்க, விசுவாசத்தை கற்றுக்கொள்கிற வரையிலாவது கொஞ்சம் மருந்து சாப்பிடணும். எத்தனை விசுவாசத்தை கற்றுக்கொள்ள விரும்புறீங்க? விசுவாசத்தை கற்றுக்கொள்ளாம மண்டைய போறதை விட மருந்தை கொஞ்சம் சாப்பிட்டுக்கிட்டே இந்த வசனத்தெல்லாம் கொஞ்சம் கற்றுக்கொண்டு, வசனத்தெல்லாம் கொஞ்சம் படிச்சு விசுவாசத்தை கற்றுக்கொண்டு அதுக்கு பிறகு மருந்து என்ன செய்யணும்? தூக்கி போடலாம். எத்தனை ஆமென் சொல்றீங்க? அதுக்கு பிறகு என்ன செய்யலாம்? மருந்தே எனக்கு வேணாம், என் கர்த்தர் சுகமாக விசுவாசம் உள்ள வந்துருச்சு, ஜெபம் பண்ண அடுத்த செகண்ட்ல சுகம் ஆகுது, அந்த லெவலுக்கு வரும்போது மருந்து செஞ்சிடலாம், தூக்கி போடலாம். விசுவாசமும் இல்ல, அறிவும் ரெண்டு இல்லை, என்ன செய்ய முடியாது? ஒன்னும் செய்ய முடியவே முடியாது. அப்ப பாருங்க, விசுவாசத்தை கற்றுக்கொள்கிற வரையிலாவது மருந்து என்ன செய்யணும்? சாப்பிட வேண்டும். அப்ப பாருங்க, ஆட்டுக்கு மயிரை எப்படி கத்தரிக்க விரும்புகிறார்களோ இதை போலவே நம்முடைய சுய சித்தங்களை, நம்முடைய சுய விருப்பங்களை கலட்டி என்ன செய்ய வேண்டும்? எரிய வேண்டும். பாருங்க, பரிசுத்த ஆவியாகிய மெய்ப்பர் அவர் பாருங்க நமக்குள்ளே இருந்து என்ன செய்யறாரு? இந்த சுய சித்தங்களை என்ன செய்யறாரு? கலட்டி எரியதுக்கு உதவி செய்யறாரு. ஆமென். பரிசுத்த ஆவியானவர் உள்ள இருக்கிறார் நினைக்கிறீங்க? சுய சித்தங்களை கலட்டி கீழே போடுப்பா, தேவனுடைய சித்தத்தை எடுத்துக்கப்பா, இதுதான் தேவனுடைய சித்தம், இது சுய சித்தம், சுய சித்தத்தை செய்ய வேணாம், தேவனுடைய சித்தத்தை செய்ய, இந்த வழியில போ, இந்த வழியில போன நீ நல்லா இருப்ப, வெற்றி பெறுவ, வாழ்ந்திருப்ப, சுகித்திருப்ப என்று உள்ளே இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியாகிய மெய்ப்பன் என்ன செய்யறார்? நம்மை நடத்துகிறார். ஆமென். அப்ப பாருங்க, நம்மை கீழே தள்ளி விடுகிற இந்த வேண்டாத முடி என்ன செய்யணும்? கத்தரிக்க வேண்டும். நம்மை மல்லாந்து விளை வைக்கிற இந்த முடி என்ன செய்ய வேண்டும்? முதலாவது கத்தரித்து எரிய வேண்டும். அப்ப ரெண்டு காரணத்தினாலே ஆடுகள் என்ன செய்கிறது? மல்லாந்து விழுகிறது. ஒன்று, சொகுசான இடத்தை தேடி போய் மல்லாந்து விழுந்து விடுகிறது. இரண்டாவது, அதிகமான மயிர் இருப்பதனாலே, கொழுத்து போய் இருப்பதனாலே, அதுல வேண்டாத அழுக்குகளை வந்து ஒட்டி இருப்பதனாலே என்ன செய்கிறது? மல்லாந்து விழுந்து விடுகிறது. இந்த கொழுத்து கிடக்கிற, இந்த கொழுத்து கிடப்பது என்றால் என்ன? அதான் வேலைக்கு சொல்லிட்டு வர்றோம். என்னால் எல்லாம் முடியும், என்னால் எல்லாம் முடியும் என்று நினைப்பது, அதுதான் பாருங்க இந்த கொழுத்து கிடக்கிற ஆடை போல இருப்பது. கவனிங்க, சில சொல்லுவாங்க தன்னம்பிக்கை வேணும் இல்லையா? தன்னம்பிக்கை இருக்கணும், அது நல்லது, அது தவறு கிடையவே கிடையாது. ஆனால் அந்த தன்னம்பிக்கை எதன் அடிப்படையில் இருக்க வேண்டும்? அதைத்தான் கவனிக்கணும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. தன்னம்பிக்கை எதன் அடிப்படையில் இருக்கணும்? அதைத்தான் கவனிக்கணும். இயேசு கிறிஸ்து சொன்னார் இல்லையா, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது. அவ பாருங்க, இயேசு கிறிஸ்துவை 100% என்ன செய்ய வேண்டும்? சார்ந்து கொள்ள வேண்டும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இதன் அடிப்படையிலே தான் எது இருக்கணும்?
தன்னம்பிக்கை இருக்கணும். அவ பாருங்க, நம்முடைய சுய பலத்தை என்ன செய்யக்கூடாது, சார்ந்து கொள்ள கூடாது. ஆண்டவர் என்ன செய்ய வேண்டும், சார்ந்து கொள்ள வேண்டும். இப்ப எத்தனை பேரு மயிரை கத்திரிக்கிற இடம் கொடுக்க போறீங்க? மித்தவங்கள என்னங்காச்சு, நானும் கொடுத்து ஆகணும். நான் ஒன்றும் விதிவிலக்கு கிடையாது, நானும் கொடுத்துதான் ஆகணும். ஏன்னா முடி அப்போ வளரத்தான் செய்யும். முடின்னு ஒன்று இருந்துச்சுன்னா கண்டிப்பா என்ன செய்யும், வளரத்தான் செய்யும். 10 வருஷத்துக்கு முன்னாடி முடி வெட்டிட்டேன் அப்படின்னா இப்ப வளர்ந்துருக்குப்பா, இப்ப என்ன செய்யணும், வெட்டணும். 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஆண்டவருக்காண்டி வாழ்ந்தேங்க, ஆண்டோட சித்தத்தையே செஞ்சேங்க, ஆண்டோட விருப்பத்துக்காக நிறைவேற்றினாங்க. எப்பவுமே பாத்தீங்கன்னா பைபிள் கைமா தெரிவிங்க. இப்ப எப்படிங்க, இப்ப பைபிள தொட்டே 10 வருஷம் ஆச்சுங்க. அதுக்குதான் சொல்றது, அப்பப்ப என்ன செய்யணும், முடிய இந்த வேண்டாத முடிவை கட் பண்ணி என்ன செய்யணும், எரியணும். இந்த வேண்டாத அழுக்குகள் என்ன செய்யணும், நீங்களும் நம்முடைய சுய சித்தங்களை, நம்முடைய சுய விருப்பங்களை, நம்முடைய சுய ஆசைகள், நம்முடைய சுய கனவுல பலிபீடத்துல வச்சுட்டு, கர்த்தாவே உம்முடைய சித்தம், உம்முடைய திட்டம், உம்முடைய விருப்பம், உம்முடைய கனவுகள், உம்முடைய ஆசைகள் என்ற வாழ்க்கையிலே நிறைவேற்று கர்த்தாவே. இதற்கு நான் என்னை முழு மூச்சாக அர்ப்பணிக்கிறேன். இதை அன்றாடம் செய்ய வேண்டும். இதை ஒரு நாள் கிடையாதுங்க, அன்றாடம் என்ன செய்யணும், காலையில் எழுந்திரிச்சு நின்னா கண்ணை திறந்து பார்த்தா 2 நிக்குது முன்னால, சுய சித்தமும் நிக்குது, தேவனுடைய சித்தமும் நிக்குது. 2ல எதை செய்ய போறீங்க, நீங்க தானே செய்யணும், தீர்மானிக்க வேண்டும். தீர்மானித்தால், நல்ல தீர்மானங்கள் எடுத்தால் வாழ்க்கை ஒளிமயமாக இருக்கும், ஆசீர்வாதமான எதிர்காலமாக இருக்கும். ஆமென். எல்லாம் எழுந்திருப்போம், ஜெயிப்போம். அடுத்த வாரத்தில் நாம் பார்ப்போம், இன்னொரு காரியத்தை பார்க்க போகிறோம். தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். எங்க நடத்துறாரு, தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். அதை அடுத்த வாரத்தை நாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கு நாம் இதை மனதில் வைப்போம். தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். யார் முட்டை மீன்லாம் வெறுத்துறாதீங்க, நல்லா சாப்பிடுங்க. ஒரு உடம்புக்கு ஒத்துக்காருன்னா அது வேற, உடம்புக்கு ஒத்துக்கல என்ன சாப்பிட்டு பழக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா ஆண்டவருக்காண்டி வெறுத்துட்டு சொல்றதுதான் பெரிய தவறு. நல்லா சாப்பிடுங்க. ஏன்னா கர்த்தர் என்ன செஞ்சாரு, சாப்பிட்டாரு. கர்த்தரே சாப்பிட்டாரு. உங்களுடைய சுய திட்டங்களை கீழே வைங்க, உங்க சுய விருப்பங்களை கீழே வைங்க, பலிபீடத்துல வைங்க. கர்த்தாவே நான் உமக்காக வாழ்கிறேன், நான் உமக்காக ஜீவிக்கிறேன், உமக்காக வாழ நான் தீர்மானிக்கிறேன். கர்த்தாவே இவ்வளவு நாட்களா நான் எனக்குன்னு ஒரு திட்டத்தை தீட்டிக்கிட்டு அதன் பின்னாகவே நான் ஓடினேன். அதனால தான் இன்னைக்கு வேண்டாத பிரச்சனை, வேண்டாத வேதனைகள், மன உளைச்சல்கள், மன கஷ்டங்கள், பயங்கள், கலக்கங்கள். நான் எனக்காகவே ஓடுறதுனாலதான் இவ்வளவு வேதனை. இன்னைக்கு இனிமேல் நான் எனக்காண்டி ஓட மாட்டேன், நான் உமக்காக ஓடுகிறேன் ஆண்டவரே, நான் உமக்காக வாழ்றேன் ஆண்டவரே. உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்க. நான் சொல்றேன், உங்க வாழ்க்கை இருக்கிற கவலை எல்லாம் ஓடிடுங்க, பாரமெல்லாம் ஓடிடும், வேண்டாத பாரங்கள்லாம் அப்படி உருண்டு ஓடிடும். கர்த்தாவே நான் இனிமேல் எனக்காண்டி வாழ போறது கிடையாது, நான் உமக்காண்டி வாழ போறேன் ஆண்டவரே, நான் உமக்காக வாழ போகிறேன் ஆண்டவரே. என்னுடைய சுய திட்டங்களை, என்னுடைய சுய ஆசைகளை, சுய விருப்பங்களை நான் கீழே வைக்கிறேன் ஆண்டவரே. ஓ உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லாரும் நம்மை கர்த்தருக்கு அர்ப்பணிப்போம். கர்த்தாவே என்னுடைய சுய திட்டங்களை நான் கீழே வைக்கிறேன் ஆண்டவரே, சுய விருப்பங்களை நான் கீழே வைக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னுடைய சுய சித்தங்கள் அது அப்படி சாம்பலாகி போய் விடட்டும் கர்த்தாவே. உம்முடைய சித்தம் என்னிலே அப்படி உயிர் வரட்டும், எனக்குள்ள உயிர் வரட்டும் கர்த்தாவே. என்னுடைய சித்தங்கள், என்னுடைய விருப்பங்கள் அப்படி நான் வந்து பலிபீடத்தில் வைக்கிறேன். அது இன்றைக்கு நான் குழி தோண்டி புதைக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில உயிர் வருவதாக, உயிர் வரட்டும் கர்த்தாவே, அது எழும்பட்டு கர்த்தாவே. நான் எனக்காகவே ஓடுனாலதான் வேண்டாத பிரச்சனை, வேண்டாத கவலை, வேண்டாத மன உளைச்சல்கள், அதனால வந்த பாடுகள், பிரச்சனைகள் எவ்வளவோ. கர்த்தாவே இன்றைக்கு நான் இனிமேல் உமக்காண்டி வாழ போறேன், நான் உமக்காண்டி ஓட போறேன். உம்முடைய சித்தம், உம்முடைய திட்டம், உம்முடைய விருப்பத்தை அந்த பூமியில செய்ய போகிற ஆண்டவரே. நான் உமக்காக வாழுகிற ஆண்டவரே, நான் உமக்காக வாழுகிற ஆண்டவரே, நான் உமக்காக வாழுகிற ஆண்டவரே. ஓ உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்காக நான் வாழ்கிற ஆண்டவரே. உம்முடைய சித்தம் என்ற வாழ்க்கையில் நிறைவேறட்டும், உம்முடைய சித்தம் என்ற வாழ்க்கையில் நிறைவேறட்டுமே கர்த்தாவே. ஓ உமக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே என்னுடைய சுய திட்டங்களை வெறுக்கிறேன் ஆண்டவரே, சுய விருப்பங்களை வெறுக்கிறேன். உம்முடைய சித்தத்தை நான் எடுத்துக்கொள்கிறேன், உம்முடைய விருப்பத்தை நான் எடுத்துக்கொள்கிறேன் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவராகிய மேய்ப்பரே, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வேண்டாத காரியங்களை நான் கலட்டி எறிய, அதை வெட்டி எறிய
ஆடுக்கு மயிரை கத்தரிக்கிறது போல அதை நான் கத்தரித்து வெளியே எரிய எனக்கு உதவி செய்யுங்க நல்ல ஆவியானவரே. எனக்கு உதவி செய்யுங்க ஆவியானவரே. ஓ எனக்கு உதவி செய்யுங்க ஆவியானவரே. ஓ உமக்கு நன்றி. ஒருவேளை நான் எனக்குன்னு ஒரு திட்டத்தை வகுத்து வைத்து அதற்காக நான் ஓடிக்கிட்டு இருக்கேனா, எனக்கு இதுதான் வேணும், எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு, இப்படிதான் வாழ்வேன், நான் இப்படிதான் இருப்பேன்னு சொல்லி நான் எனக்கு ஏதோ ஒரு காரியத்தை திட்டமா வச்சுக்கிட்டு அதை என் கண் முன்னாடி வச்சுக்கிட்டு அதுக்காகவே நான் ஓடிக்கிட்டு இருக்கேனா? இல்ல, உம்முடைய சித்தத்தை எனக்கு முன்பாக வைத்து அதற்காக நான் ஓடிக்கொண்டே இருக்கிறேனா? கர்த்தாவே எனக்கு உதவி செய்யும், எனக்கு உதவி செய்யுங்க ஆவியானவரே, எனக்கு உதவி செய்யுங்க ஆவியானவரே. ஓ உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வேதனை உண்டாக்கும் வழி இடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்துங்க தாவே. உமக்கு பிடிக்காத வழியில் நான் போய்கிட்டு இருக்கேனா, ஒருவேளை உமக்கு பிடிக்காத காரியத்தை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேனா, கர்த்தாவே அதை எனக்கு உணர்த்தும், அதை நான் வெட்டி எரிய, அதை களைஞ்சி எரிய எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நான் உம்முடைய பாதையில ஓடி வர எனக்கு உதவி செய்யுங்க ஆவியானவரே. உம்முடைய சித்தை என்னுடைய வாழ்க்கையில உயிர் பெறட்டும், உம்முடைய விருப்பம் என்னுடைய வாழ்க்கையில உயிர் பெறட்டும் கர்த்தாவே. அது எழும்பட்டும் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில. ஓ உமக்கு நன்றி ஆண்டவரே. அந்த மேய்ப்பன் எப்படி தன்னுடைய ஆடுகளுக்கு வேண்டாத மயிரில் கத்தரித்து எறிகிறானோ, அதே போல என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வேண்டாத காரியங்கள், சுய விருப்பங்களை, சுய திட்டங்களை, சுய ஆசைகளை கத்தரித்து எரிய பரிசுத்த ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு உதவி செய்யுங்க ஆவியானவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் தாவே. எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தரா இயேசு நாமத்தில் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே உம்மை நாங்கள் கனப்படுத்துகிறோம். கர்த்தாவே இன்றைக்கு நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை முழுவதுமாய் தாழ்த்துகிறோம். எங்களுடைய சுய திட்டங்களை, சுய விருப்பங்களை, சுய ஆசைகளை, சுய கனவுகளை உம்முடைய பலிபீடத்திலே நாங்கள் இன்றைக்கு வைக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சித்தம், உம்முடைய திட்டம், உம்முடைய விருப்பம், உம்முடைய ஆசைகள், உம்முடைய கனவுகளை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் கர்த்தாவே. அதை எங்கள் கண்கள் முன்பாக வைத்து அதற்காகவே நாங்கள் ஓட, அதற்காகவே நாங்கள் ஜீவிக்க, அதற்காகவே நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆவியானவரே. அந்த ஒவ்வொரு உதவி செய்யுங்க ஆவியானவரே. கர்த்தாவே இவர்களுக்கு நல்ல எதிர்காலத்தை வைத்திருக்கிறீர், அதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த இரத்த கோட்டைகளை மூடி மறைத்து பாதுகாத்துக்கொள்ளும், தேவைகளை சந்தித்தரலும், சரீரத்தில் இருக்கக்கூடிய பலவீனங்கள் வியாதிகள் மறைந்து போகட்டும், சுகம் உண்டாகட்டும் கர்த்தாவே. நல்ல மெய்ப்பரே, நீரேவுடைய எல்லா குறைவை நீக்குகிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் நம் அனைவரோடும் கூட சதா காலங்களிலும் இருப்பதாக.